200 ஆண்டு 300 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்பட்ட விஷயங்கள் தான் இதெல்லாம். இந்த வேதத்தை நம்ம எப்போது அனாதி என்று சொல்லிவிட்டோமோ அது எப்போது தோன்றியது என்று சொல்ல முடியாத ஒரு பழமை வாய்ந்தது இந்த வேதம். இந்த 4 வேதத்துல அதர்வண வேதத்துல ஒரு இடத்துல நீரனுடைய தன்மை பற்றி சொல்லும் போது பிராணன் ஏகம் அந்நியத்வே அப்படின்னு ஒரு மந்திரம் வருதுங்க. பிராணன்னா என்ன? ஆக்சிஜன், நமக்கு தெரியும் இல்லையா? ஏகம்னா ஒன்று, அந்நியனா மற்றது, துவேனா ரெண்டு. அப்ப பிராணன் ஏகம் அந்நியத்வேனா பிராணன் ஒரு பங்கும் மற்றது 2 பங்கும் அப்படின்னு அதர்வண வேதத்துல எப்பொழுதும் சொல்லப்பட்ட விஷயத்தை தான் நம்முடைய அறிவியல் இன்று நீரினுடைய வேதியியல் தன்மை, கெமிக்கல் கம்போசிஷன் ஆஃப் வாட்டர் H2O அப்படின்ட்டு ஒரு அறிவியல் விஷயம். அதே மாதிரி நம்ம நிறைய இந்த நவகிரக சன்னதிகள்ல சூரிய பகவான் நமக்கு தெரியும். அந்த சூரியன் எப்படி தனி சன்னதி கொண்டு இருந்தா உட்கார்ந்து இருப்பார் தெரியுமா? ஒரு 7 குதிரைகள் பூட்டிய ரதத்தில் உட்கார்ந்து இருப்பார். அது ஏதோ 1 குதிரை 5 குதிரை 3 குதிரை இல்லாம 7 குதிரையில உட்கார்ந்து இருக்காரு. ஏன் 7 குதிரை அப்படின்னாக்க அதுல ஒரு அழகான ஒரு அறிவியல் விஷயம். நம்ம வானவில் வரும் இல்லையா, அந்த மழையெல்லாம் முடியும் போது அந்த வானவில்ல என்னெல்லாம் கலர் இருக்கு? வெப்ஜியா என்னன்னா இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட் அப்படின்னு அந்த 7 கலர் இருக்கு இல்லையா? அந்த சூரியனுடைய கிரணங்களில் 7 விதமான நிறங்கள் இருக்கிறது அப்படின்றத குறிக்கிறது தான் இந்த சூரியனுக்கு முன்னாடி அந்த ஒரு தேர். அந்த தேர்ல 7 குதிரைகள் அமர்ந்து இருக்கிறாங்க. 7 குதிரைகள் கூட்டிய தேர் அது. அதே மாதிரி நம்ம ஒரு பூமி பூஜை போடும்போது ஒரு மந்திரம்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த பூமி பூஜை போடும்போது சொல்ற மந்திரம் என்ன தெரியுமா? சங்கர்ஷனாயை நமஹா அப்படின்னுவாங்க. சங்கர்ஷனம் அப்படின்ற அந்த வார்த்தையை பாருங்க, அது ஒரு தமிழ் வார்த்தையும் இருக்கு, ஆக்கர்ஷனம். ஆக்கர்ஷணம்னா என்ன? ஈர்ப்பது. இப்ப பூமிக்கு போடுற பூஜைக்கு நம்ம சொல்லக்கூடிய மந்திரத்துல சங்கர்ஷனம், ஆக்கர்ஷனம், ஈர்ப்பு அப்படின்ற ஒரு வார்த்தை வருது. பின்னாடி நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த நியூட்டனின் புவியீர்ப்பு தத்துவம் அது என்ன சொல்லுது? பூமிக்கு ஈர்க்கும் தன்மை அப்படின்னு சொல்லுது இல்லையா? இதைதான் இந்த மந்திரம் சொல்கிறது. அதே மாதிரி ஒரு சந்திரமசி கிருஷ்ணம் அப்படின்னு எதிர்வேதத்துல ஒரு இடத்துல வரும். சந்திரன்னா நமக்கு எல்லாம் தெரியும் நிலவு. கிருஷ்ணன்னா நம்ம கிருஷ்ணன் எப்படி கொஞ்சுவோம்? கண்ணா கருமை நிறம் அண்ணா அப்படின்னு கிருஷ்ணனுக்கு ஒரு கருமை நிறத்தை சேர்த்து சொல்றோம். சந்திரமசி கிருஷ்ணம் அப்படின்னு இந்த வேத மந்திரம் ஏன் மெனக்கெட்டு சொல்கிறது என்றால், இப்போதெல்லாம் நம்ம இங்க பிர்லா பிளானட்டோரியம் இருக்கு இல்லையா, பிர்லா கோளரங்கம், அங்க போய் நம்ம பார்த்தோம்னா நிலவிலிருந்து கொண்டு வரப்பட்ட மண் அப்படின்னு வச்சிருப்பாங்க, அது கருப்பா இருக்கும். அப்ப சந்திரமசி கிருஷ்ணம், சந்திரனுக்கும் கருப்புக்கும் ஒரு சம்பந்தம் ஏற்படுத்தி நம்ம மந்திரத்துல சொல்லி இருக்கிறது இப்ப போய் பார்த்தோம்னா நிலவில் இருந்து கொண்டு வரப்பட்ட மண் கருப்பா தான் இருக்கு. இப்படி நிறைய அறிவியல் விஷயங்கள், அதுல நிறைய நான் சொல்லிட்டே போனேன்னா அதுக்கு முடிவே கிடையாது. அவ்வளவு அறிவியல் விஷயங்கள் இருக்கு. அதுல நிறைய அறிவியல் விஷயங்கள் சுவாமிஜி எனக்கு தனிப்பட்ட முறையில சொல்லியிருக்காரு. அதை சொன்னாலே 1 நாள் 2 நாள் ஆகும். நம்ம அதனால இந்த அறிவியல் விஷயம் நிறைய இருக்குன்றது ஒரு புரிதல் நமக்கு வேணும். ஏதோ மதம் என்பது ஏதோ ஒரு சடங்காக அல்லாமல் இதில் நிறைய இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இருக்கு என்று நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்திற்காக நான் அதை சொன்னேன். அப்புறம் மதத்துல வேற என்ன இருக்கணும்? தத்துவம் இருக்கும். இப்ப நம்ம தத்துவம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இப்ப சமீபத்துல நவராத்திரி கொண்டாடணும் இல்லையா? இந்த நவராத்திரியில நம்ம தேவியர் வழிபாடு தான் பிரதானமா பண்ணுவோம். சரஸ்வதி தேவி, லக்ஷ்மி தேவி, பார்வதி தேவின்ட்டு. இப்ப ஏன் இந்த தேவியர் பத்தி நான் சொல்றேன்னா, நம்ம தமிழ்ல இறைவனை எப்படி சொல்லுவோம்? இறைவனை எப்படி சொல்லுவோம் தமிழ்ல? வேற ஒரு வார்த்தை கடவுள், கடவுள்னு சொல்லுவோம். கடவுள்னா என்னன்னா, இந்த உலகம் உண்மை அல்ல, இங்க இருக்கும் மனிதர்கள் உண்மை அல்ல, எதுவுமே உண்மை அல்ல, நேதி 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 எல்லாத்தையும் விலக்கி உள்ளுக்குள்ள போய் உனக்குள்ள சைத்தன்யமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மா இருக்கக்கூடிய அதுதான் கடவுள். கடந்து 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 உள் சென்று இருக்கக்கூடியதுதான் கடவுள்ன்ற தமிழ் வார்த்தைக்கு ஆங்கில வார்த்தை என்ன? காட். அந்த காடுங்கிற வார்த்தையை எப்படி தெரியுமா வந்தது? நம்மளுடைய இந்து மதத்திலிருந்து தான். எப்படின்னா, மும்மூர்த்திகள் நமக்கு தெரியும். நம்மளுடைய ஆக்கும் கடவுள் பிரம்மா, அதை காக்கும் கடவுள் விஷ்ணு, அதை பிரளயத்திலே ஒடுக்கும் கடவுள், அழிக்கும்னு சொல்றோம் நம்ம, அதை ஒடுக்குதல் அப்படின்றதுதான் அதுக்கு சரியான வார்த்தை. ஒடுக்கும் கடவுள் சிவன். அப்ப இந்த 3 முத்தொழில் புரிகிறார்கள் அல்லவா இந்த மும்மூர்த்திகள். அதெல்லாம் ஆங்கிலத்தில் சொல்லுங்க. ஆக்குவது என்றால் என்ன? ஜெனரேட் அப்படின்றது ஆங்கில வார்த்தை. அதை ஆபரேட், வழிநடத்தி செல்வதற்கு ஆபரேட், அதை பின்னாடி ஒடுக்குவதை ஆங்கிலத்தில் டெஸ்ட்ராய் என்று சொல்லலாம் இல்லையா? ஆக பிரம்மாவையும் விஷ்ணுவையும் சிவனையும் குறிக்கக்கூடிய அந்த ஜெனரேட், ஆபரேட், டெஸ்ட்ராய் என்பதுதான் கடவுளுக்கு ஈக்குவலண்டான ஆங்கில பதம் காட் என்பது, GOD அப்படின்ட்டு. இப்ப தேவியர் பத்தி நான் ஏன் சொன்னேன்னா, அது உள்ள ஒரு அழகான விஷயம் இருக்கு. ஒரு விஷயத்தை ஆக்குவதற்கு நமக்கு என்ன வேணும்? ஞானம் வேணும், புத்தி வேணும் இல்லையா? அதனால பிரம்மாவுடைய துணையாக இருப்பது யார்? அறிவை கொடுக்கக்கூடிய சரஸ்வதி தேவி. இந்த உலகத்தை அழிநடத்தி செல்வதற்கு நமக்கு செல்வம் வேண்டும். அதனால் விஷ்ணுவுடைய துணையாக லக்ஷ்மி தாயாரும்,
இந்த உலகத்தை ஒடுக்குவதற்கு சக்தி வேண்டும். அப்படிப்பட்ட சக்தியை தரக்கூடிய பார்வதி தேவி சிவனுடைய துணையாகவும் மிக அழகாக அந்த ஒரு தத்துவம். அதே மாதிரி நம்ம எல்லாம் பார்த்திருப்போம், இந்த நவகிரக சன்னதியிலோ இல்ல தியானம் செய்பவர்கள் எல்லாம் கையை இப்படி வச்சுட்டு உட்கார்ந்துருப்பாங்க இல்லையா. இதற்கு பேர் என்ன தெரியுமா இருக்கும்? சின்முத்திரைன்னு சொல்றோம் இல்லையா. இந்த சின்முத்திரையுடைய தத்துவம் என்ன? ஏன் ஒருத்தர் விரலை இப்படி வச்சுக்காம இப்படி வச்சுக்கிறார் அப்படின்னா, பொருள் போது இந்த தத்துவத்தை இப்போது ஒரு விரல் மட்டும் தனியா இருக்கு. இதுதான் இயற்கையான ஒரு ஒரு கையுடைய ஒரு தன்மை. இப்படி இருக்கும்போது இப்போது நம்ம வந்து தியானம் பண்ணும்போது இப்படி உட்கார்றோம். ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்ப இந்த உலகத்துல வந்து யாரோ ஒரு ஃபேக்டரியில வேலை பார்க்கறாங்க. அந்த ஃபேக்டரியில வேலை பார்க்கும்போது கையில அடிபட்டுச்சுன்னா அந்த இழப்பீடு கொடுப்பாங்க இல்லையா, காம்பன்சேஷன். அது வந்து இந்த விரலையோ அடிபட்டா ஒரு 50 ரூபா கொடுத்தாங்கன்னா, கட்டவரல் அடிபட்டா 100 ரூபாய் இழப்பீடு கொடுப்பாங்க. அதுதான் லேபர் லா, தொழிலாளர்களுடைய அந்த ஒரு விதி இருக்கு இல்லையா. அந்த விதிப்படி இந்த விரல்கள் அடிபட்டா 100 ரூபானா, கட்டவரல் அடிபட்டா 200 ரூபாய் காம்பன்சேஷன் இழப்பீடு கொடுக்கணும். ஏன் அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு பொருளை தூக்குறதுக்கு நம்ம முயற்சி பண்றோம், இல்ல ஒரு காரியம் செய்யும் போது இந்த விரல்ல ஏதாவது ஒரு விரல் இல்லைன்னா கூட நம்ம சமாளிச்சு செஞ்சிட முடியும். ஆனா அந்த கட்ட விரல் இல்லாம நம்மளால எதையும் தூக்க முடியாது, எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. அப்ப இந்த கைகளுக்கு ஆதாரமாக இருப்பது எதுனா கட்டவரல். இந்த உலகத்துக்கே ஆதாரம் எது? இறைவன். அப்ப இந்த கட்டவரல் வந்து இறைவனை குறிக்கக்கூடிய விஷயம். இப்ப இந்த ஆட்காட்டி விரல் நம்ம சொல்றோம் இல்லையா, இப்படி ஒருத்தர் சுட்டி காட்டி இங்க நீங்க வாங்க அப்படின்னு நம்ம சொல்லும் போது நம்ம அந்த மனிதனுடைய அறிவையோ மனதையோ உடலையோ சொல்வதில்லை. அப்ப இந்த ஆட்காட்டி விரல் எதை சுட்டி காட்டுகிறதுனா, நீங்கள் என்று நாம் சுட்டி காட்டுவது அந்த அறிவு மனது உடம்பை அல்ல, ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஜீவ சைத்தன்யமாக இருக்கக்கூடிய ஆன்மாவை. அப்ப இந்த ஆட்காட்டி விரல்ன்றது வந்து ஆன்மாவை குறிக்கும். இந்த மூன்றாவது விரல் இருக்கு இல்லையா, இந்த மூன்றாவது விரல் தான் ரொம்ப ஸ்ட்ராங், ரொம்ப ஒரு உயரமான விரல், ரொம்ப ஒரு வலிமையான விரல், ரொம்ப ஒரு ஆழமான விஷயம். ஒவ்வொரு மனிதரிடத்திலும் ரொம்ப வலிமையா இருப்பது என்ன? அப்ப கேள்வி கேட்ப சொல்லணுங்க. இந்த மூணாவது விரல் தான் வலிமையா இருக்கு. நம்ம எல்லாத்தையும் வலிமையா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னது? ஆணவம். நான் 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 அப்படின்ற அந்த அகந்தை மமகாரம் இருக்கு இல்லையா. அப்ப இந்த மூணாவது விரல் வந்து ஆணவத்தை குறிக்கும். இந்த நாலாவது விரலை நம்ம பொதுவாக என்னெல்லாம் போட்டுக்குவோம்? மோதிரம் போடுவோம் இல்லையா. அப்ப செல்வ சுகங்களை குறிப்பது இந்த நான்காவது விரல். இந்த கடைசி விரல் தான் இருக்கிறது ரொம்ப மென்மையான, மெலினமான, அழகான, நளினமான விரல். அப்ப இது எதை குறிக்கும்னா, நம்மள்ட்ட இருக்கிற குணநலன்கள், காமம், குரோதம், இப்படிப்பட்ட அந்த போட்டி, பொறாமை போன்ற குணங்களை குறிக்கக்கூடியது. இப்ப இந்த சின்முத்திரை என்ன சொல்கிறது என்றால், இந்த ஆன்மா என்பது கர்வத்தை விட வேண்டும், உலக சுகங்களின் மீது இருக்கக்கூடிய நாட்டங்களை விட வேண்டும், காமம், குரோதம், போட்டி, பொறாமை போன்ற ஆச்சரியங்களை விட்டு இந்த ஆன்மா என்பது இறைவனை அடைய வேண்டும் அப்படின்றதுதான் இந்த சின்முத்திரையோட தத்துவம். இப்படி ஒரு அழகா எந்த மதத்திலேயாவது இப்படி சொல்லியிருக்காங்களா? அப்ப வெறும் அறிவியல் மட்டுமல்ல, வெறும் ஒரு தத்துவம் மட்டுமல்ல, உளவியல் விஷயம், நிறைய சைக்காலஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இப்ப நம்ம வீட்டுல இருந்து கிளம்பும் போது ஒருத்தர் ஒரு கண்ணாடி பொருளை கீழே போட்டு உடைச்சிட்டாங்கன்னா நம்ம பெரியவங்க என்ன சொல்லுவாங்க? சகுனம் சரியில்லை, உட்காந்து போ அப்படின்வாங்க. ஏன் சகுனம் சரியில்லைன்னா அது ஏதோ மூட நம்பிக்கையா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதுல ஒரு ஆழ்ந்த சைக்காலஜி, உளவியல் விஷயம் என்னன்னா, இப்ப நம்ம பொதுவா ஒரு பேப்பர், பேனா அதெல்லாம் எடுக்கும் போது கொஞ்சம் அலட்சியமா தான் எடுப்போம் இல்லையா. ஒரு கண்ணாடி பொருளை எப்படி எடுப்போம்? எப்பொழுதும் ஒரு ஜாக்கிரதையா எடுப்போம். அப்ப நம்ம ஜாக்கிரதையா எடுத்து கூட ஒரு கண்ணாடி பொருள் கீழே விழுந்து உடைந்து விட்டதுன்னா என்ன அர்த்தம்? மனசு வந்து ஒரு பதட்டத்துல இருக்கு. தமிழ்ல என்ன சொல்லுவோம் நம்ம? பதறாத காரியம் சிதறாது. அப்ப ஒரு பதட்டத்தோடு நம்ம வெளியே செல்றோம்னா அப்ப என்ன ஆகும்? நம்ம போற காரியம் நல்லபடியா நடக்காது. அப்ப ஒரு சைக்காலஜி, உளவியல் ரீதியாக ஒரு பதட்டத்தோடு நீ வெளியே சென்றால் நீ செய்யக்கூடிய காரியம் சிதக்காது. சிறிது நேரம் உட்கார்ந்து கொண்டு உன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டு என்ன சொல்லுவாங்க? தண்ணி குடிச்சிட்டு போ அப்படின்வாங்க இல்லையா. அது எதற்காகனா அந்த மனதை பதட்டத்திலிருந்து குறைப்பதற்காக. அப்ப இது வந்து மூட நம்பிக்கையா? இல்ல இல்லையா, ஒரு பெரிய உளவியல் விஷயம். அப்படி நிறைய விஷயங்களை இதுல உள்ளடக்கி அப்புறம் நம்ம வாழ்க்கை முறை, வாழும் முறையெல்லாம் பார்த்தோம்னா கூட, நம்ம ஒரு வீடு இருக்கு, அந்த வீடை எப்படி கட்டியிருப்பாங்க? நம்ம அந்த வீட்டுக்குள்ள நம்ம நுழையும் போது முதல்ல என்ன இருக்கும்? வீட்டுல படி இருக்கும் இல்லையா. படினா என்ன அர்த்தம்னாக்க, நம்ம வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் கற்க வேண்டும் அப்படின்றதுக்காக படி. அந்த வீட்டுக்கு அடுத்து என்ன இருக்கும்? எவ்வளவு பெரிய வீடா இருந்தாலும் வீட்டுடைய அந்த கதவு, முதல் கதவு இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்கும்? கொஞ்சம் தாழ்வா இருக்கும். எதுக்குன்னா, ஒருத்தர் படிச்சுட்டா என்ன ஒரு உடனே ஒரு கர்வம் வந்துடும். அப்படி இல்லாமல் வினயத்தோடு தன்மயமாக இருக்க வேண்டும் அப்படின்றதுனால அந்த வீட்டுடைய படி குனிஞ்சிருக்கும். எல்லாரும் அப்படி குனிஞ்சுதான் போவாங்க. அடுத்து வீட்டுல இருக்கக்கூடிய இடம் என்ன? ரேடி. அதை எப்படி சொல்லுவோம் நம்ம தமிழ்ல? இங்கிலீஷ்ல வெராண்டான்னு சொல்லுவோம், தமிழ்ல நடை அப்படின்னுவோம் இல்லையா.
ஒருத்தர் படித்து விட்டு கர்வம் இல்லாமல் படித்தபடி நடக்க வேண்டும் என்பதையும், அதுக்கு அடுத்த வீட்டுல என்ன இருக்கும், ஹால், கூடம். கூடம்னா என்னன்னா இப்படிப்பட்ட சாதுக்களுடைய சங்கம், சாதுக்களோடு கூடுதல். அந்த வீட்டுல சதா சர்வ காலமும் சாது சங்கம் ஏற்பட்டு, அப்புறம் வீட்டுல அடுத்து இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் வந்து சமையல் கட்டு. சமையல்னா என்ன, பக்குவப்படுதல். இப்ப இதெல்லாம் ஒருத்தர் வந்து பக்குவப்பட்டாரானால் கடைசியாக கிடைக்கக்கூடிய விஷயம் என்னன்னா முக்தி. முக்தி என்பது குற்றத்தை குறிக்கும். வீட்டினுடைய கடைசி பகுதி குற்றம். இப்படி வீட்டினுடைய அமைப்பு முறையிலையும் அழகாக ஒரு விஷயத்தை சொல்லி, இதுக்கு மேல இன்னொரு விஷயம் அப்படின்னா, இப்ப நம்ம வந்து நம்ம அந்த வாழ்க்கை சுழற்சி இருக்கு இல்லையா, நம்ம என்ன சொல்றோம், வார நாட்களை ஞாயிறு முதல் சனி வரை அப்படின்றத இங்கிலீஷ்ல சண்டே மண்டேன்னு சொல்றோம் இல்லையா. சன் அப்படின்னா என்னன்னா நமக்கு தெரியும் சூரியன். நம்மளுடைய 6 சாஸ்திரங்கள் இருக்கு இல்லையா, வேதம், இதிகாசம், புராணம், இந்த மாதிரி சொல்றதுல ஜோதிடம் கூட ஒரு முக்கியமான சாஸ்திரம். இந்த ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒரு உயிர் இந்த உலகத்தில் தோன்றுவதற்கு முதல் படியாக இருப்பது என்னன்னா விதை. விதையை வந்து பொதுவா ஒரு உயிர் தோன்றுவதற்கு விதை என்பது தந்தை. சன் அப்படின்றது வந்து நம்ம அஸ்ட்ராலஜி படி சூரியன். அந்த சூரியன் என்பதற்கு ஜோதிடத்தில் தந்தை கிரகம் என்று பெயர். இந்த உலகத்தில் தோன்றக்கூடிய ஒரு உயிருக்கு விதையாக இருப்பது தந்தை. அதனால முதல் நாள் என்பது தந்தை. 2வது நாள் வந்து அந்த ஒரு விதை தோன்றிடும். அந்த விதை உயிர் கொடுப்பது இது தாய், சந்திரன். தாய்ன்றது வந்து சந்திரனை குறிக்கும். சந்திரனுக்கு வந்து தாய் கிரகம். அடுத்து ஒரு உயிர் பிறந்தால் என்ன பண்ணணும், இந்த உலகத்தை வந்து சேரும் இல்லையா. இந்த உலகத்தில் சேர்வது என்பது செவ்வாய். பூமின்றதை குறிப்பது செவ்வாய். அடுத்து நம்ம வீட்டில் பிறந்த ஒரு குழந்தை இருக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்புறம் என்ன சொல்லுவாங்க, ஜூபிட்டர் என்று சொல்லக்கூடிய குரு. குரு எதை கொடுக்கும், ஞானத்தை கொடுக்கும். முதல்ல வந்து உலக கல்வி, ஞானம் என்பது வேறு, அறிவு என்பது வேறு. அடுத்து வியாழன் வந்து ஒரு ஞானத்தை கொடுக்கும். சுக்கிரன் நம்ம அப்ப ஒரு விதை தோன்றி உயிர் பெற்று இந்த பூமியை அடைந்து கல்வி பெற்று ஞானம் பெற்று உலக சுகங்களை அடைந்து மரணம் அப்படின்ற அந்த ஒரு வாழ்க்கை சுழற்சியை தான் அழகா சண்டே மண்டே டியூஸ்டே அப்படிங்கிற அந்த ஜோதிட சாஸ்திரத்தோடு இணைத்து சொல்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மதம். நிறைய பழமொழிகளையும் நம்மளோட சொலவடை என்று சொல்லக்கூடிய பழமொழிகள் எல்லாம் நம்மள்கிட்ட நிறைய சொல்லியிருக்கு. அதெல்லாம் காலத்தினுடைய போக்கில் மாறி மாறி நம்மளுக்கு உண்மையான அர்த்தம் புரியல. இப்ப நம்ம ஒரு பழமொழி சொல்றோம்னா, சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும் அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்லுவாங்க. அதோடைய உண்மையான அர்த்தம் என்னன்னா, சஷ்டியின் விரதம் இருந்தால் கருப்பையில் கரு வளரும் அப்படின்றத சஷ்டியுடைய விரதத்தினுடைய மேன்மையை சொல்வதற்காக ஒரு சஷ்டி விரதம் இருப்பானே ஆனால் அந்த பெண்ணுக்கு கருப்பையில் கரு வளரும் அப்படின்னு ஒரு பழமொழி. அப்புறம் இன்னொரு பொதுவாக என்ன சொல்லுவோம், நம்ம கல்ல கண்டா நாயை காணும், நாயை கண்டா கல்ல காணும்னு சொல்றோம் இல்லையா. அது ஏன் அப்படி வந்துச்சு அப்படின்னு நம்ம கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா, ஒரு பெரிய பாறை இருக்கு, ஒரு நல்ல சிற்பி இருக்கிறார். அந்த சிற்பி வந்து அந்த பாறையை செதுக்கி 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 ஒரு நாய் சில மாதிரி பண்ணிட்டு அதை வந்து கோவிலில் போய் பைரவ வழிபாடு அப்படின்னு ஒரு கோவிலில் விக்கிரகமா வச்சிடறாங்க. இப்ப அந்த கோவிலுக்கு போறவர் வந்து அது ஒரு கல் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அங்க பார்த்தாருன்னா, அங்க இருக்கக்கூடிய அந்த பைரவர் என்று சொல்லக்கூடிய அந்த நாயினுடைய உருவம் அவருக்கு தெரியாது. அவர் இது நாய் பைரவ சிலை அப்படின்னு நினைச்சாருன்னா அவருக்கு அது கல்லுன்றது மறந்து போயிடும். அப்போது நான் கல் என்று கண்ட போது அங்கு நாயை காணும், நான் இது நாய் என்று கண்ட போது அங்கு கல்லை காணும் அப்படின்னு சொன்னதை தான் இன்னைக்கு வந்து நம்ம அதை மருவி ஏதோ நம்ம ரோட்ல போகும்போது தொடர்ந்து நாயை அடிக்கி கல்லு தேடுறோம், கல்லு கிடைச்சோடனே நாய் ஓடி போச்சு நம்ம கொச்சையா சொல்ற விஷயம். அதுல வந்து இப்படிப்பட்ட ஒரு பெரிய விஷயம். இப்படி நான் சொல்லிக்கொண்டே போகலாம். அதே மாதிரி பொதுவாக ஒரு கேள்வி கேட்பாங்க. இதை நம்ம நிறைய பேர் நம்ம குழந்தைங்களே நம்மள்ட்ட கேட்பாங்க, நமக்கு அது பதில் தெரியாது. அதனால நான் சுருக்கமா சொல்றேன். எல்லா மதத்திலையும் ஒரு கடவுள், ஒரு பெயர், ஒரு வழிபாட்டு முறை. நம்ம இந்து மதத்துல மட்டும்தான் நிறைய கடவுள், நிறைய வழிபாட்டு முறை, நிறைய கோவில்கள் இப்படி நிறைய இருக்கு இல்லையா. அப்ப நிறைய கடவுள் என்ன அர்த்தம், நிறைய பேர் இருக்கிறது. அப்ப நம்ம குழந்தைகள்லாம் கேட்பாங்க, மேலை நாட்டவர்கள்லாம் சொல்லுவாங்க, இந்து மதம் ஏதோ நிறைய மூட நம்பிக்கைகள் நிறைந்தது, இப்படி நிறைய உருவ வழிபாடு எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை நீங்க அழகா ரசிச்சு பாருங்க. இப்ப நம்ம 200-300 பேர் இந்த ஹால்ல இருக்கோம். நம்ம எல்லோருக்கும் ஒரு விதமான நடை உடை பாவனை, நம்ம எல்லோருக்கும் ஒரு விதமான டேஸ்ட், நம்ம எல்லோருக்கும் நம்மளுடைய சூழ்நிலை, நம்மளுக்கு பிடித்த விஷயங்கள், சினிமாவாகட்டும், அரசியலாகட்டும், விளையாட்டாகட்டும், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று பிடிக்கும். உடை நடைமுறை பாவனை மாறுகிறது. நம்மளுடைய நண்பர்கள் பற்றிய நம்மளுடைய தெளிவு ஒரு மாதிரி மாறுகிறது. நமக்கு அரசியல்லையே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கோட்பாடு, சித்தாந்தங்கள் இப்படி இருக்கும்போது அதே மாதிரி சாப்பாடுகள் எடுத்துட்டா கூட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான ரசனை, ருசி. அப்ப இன்னைக்கு நைட்ல இருந்து உங்க எல்லாருக்கும் தினம் 3 வேளையும் தயிர் சாதம் தான், எல்லோரும் ஒரே மாதிரி தான் ட்ரெஸ் போடணும் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு போர் அடிச்சிருமா வாழ்க்கை? அப்ப இறை சக்தி அப்படின்றது மிகப்பெரிய, அந்த இறை சக்தின்றது ஒண்ணுதான்.
ஆனால் நம்மளுடைய குணாதிசயங்களுக்கு ஏற்றவாறு, நம்மளுடைய பக்குவத்திற்கு ஏற்றவாறு, நம்ம ரசனைக்கு ஏற்றவாறு நம்மளுடைய இஷ்ட தெய்வமும் நம்ம வழிபாட்டு முறையும் மாறணும். அப்பதான் அதில் ஒரு லைஃப், ஒரு ஈடுபாடு ஏற்படும். எல்லாரும் ஒரே மாதிரி சாமி கும்பிடணும், எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும்னா கஷ்டம் இல்லையா? அப்ப அதனால என்ன செய்தார்கள் நம்முடைய பெரிய பெரிய பெரியவர்கள் எல்லாம், இறை சக்தி என்பது ஒன்றாக இருந்தாலும் அதற்கு அருவமும் உருவமும் அதற்கு பெயரும் கொடுத்து, உனக்கு ரொம்ப இந்த ஒரு பிரம்மச்சரியம், சத்தியம், இதுலெல்லாம் நிஷ்டை இருந்தாலும் ஆஞ்சநேய பக்தியும், ஒரு குழந்தைத்தனமான விஷயம் இருப்பவர்கள் விநாயகர் பக்தியும், தாயுள்ளம் கொண்டவர்கள் எல்லாம் அம்மா வழிபாடும், இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரி மதத்தை கொண்டு போய் சேர்த்தால்தான் அது எல்லோருக்கும் பொருந்தும். அப்படிப்பட்ட அதுல ஒரு பெரிய மகத்துவம் இருக்கிறது. அப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் நான் ஏன் சொல்லணும்? நம்ம பொதுவாக நம்ம சத்சங்கத்துல நம்ம பாகவதம், ராமாயணம் அப்படிலாம் நிறைய பிரவச்சனம் கேட்டிருக்கோம். நான் ஏன் இன்னைக்கு வேதம் மெனக்கெட்டு இன்று நான் இந்த இந்து மதத்தினுடைய தர்மத்தையும் அதனுடைய மேன்மையும் சொல்றேன்னா, ஒரு பொதுவாக ஒரு விஷயத்தை நமக்கு நம்பிக்கை ஏற்படணும்னா முதல்ல ஒருத்தர் மனசை தொடர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? அவருடைய அறிவை தொடரும். இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்கள் அறிவை தொட்டு இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா இதுல நான் சொன்ன வரைக்கும் எதுவுமே ஒரு ஆன்மீகம் அப்படின்னு எடுத்துக்காம ஒரு பொதுப்படையாக, ஒரு லாஜிக்கலா, ஒரு சயின்ஸ் ரிலேட்டடா, ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் குழந்தைகள்லாம் வந்திருக்கிறதுனால அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணுன்றதுக்காக நான் இதுவரை சொன்ன விஷயங்கள் உங்கள் அறிவை தொட்டு இருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த நம்பிக்கையில நான் என்னுடைய உரையோட 2வது பாகத்தை போகிறேன். அந்த 2வது பாகத்துல என்ன பண்ண போறோம்னா, உங்களுடைய மனதை தொட நான் முயற்சிக்க போகிறேன். ஏன் இந்து மதம் இவ்வளவு விஷயங்கள் உள்ளடங்கியது அப்படின்றது சொன்னேன்னா, இனிமே நான் சொல்ல போற விஷயத்திலையும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும். இந்த மதத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் எந்த காரணமும் இல்லாமல், எந்த ஒரு நியாய தர்மம் இல்லாமல், எந்த ஒரு ரீசன் இல்லாம புதுசா சொல்லப்பட்டதல்ல. இந்த மதத்தில் சொல்லப்பட்டிருக்க விஷயமாகட்டும், இந்த மகரிஷிகள் காட்டிய வழியாகட்டும், அனைத்திற்கும் ஒரு விதமான உண்மையான காரணமும் தத்துவம் இருக்கும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு ஏற்பட வேண்டும். இப்ப நம்ம எல்லாம் சொன்னோம் இல்லையா, இந்த உலகம் தோன்றிய காலம் எப்ப? ரொம்ப காலம் முன்னாடி தோன்றிய காலம் முதல் ஒழுங்கக்கூடிய அந்த காலம், இடைப்பட்ட காலம் இருக்கு இல்லையா, இதை நம்ம மதம், நம்மளுடைய சாஸ்திரங்கள் 4ஆ பிரிச்சிருக்கு. எப்படி பிரிச்சிருக்கு? 4 யுகங்கள். என்னென்ன யுகம்? கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். 4 யுகங்களை நம்ம மதம் பிரிச்சிருக்கு இல்லையா? இந்த 4 யுகங்கள் எதற்காக பிரிக்கப்பட்டிருக்குன்னா, இப்ப நம்ம ஒரு நாளுடைய நேரத்தில் காலை, விடியற் காலை, அப்புறம் ஒரு முன்காலை, அப்புறம் ஒரு வெயில் அடிக்கக்கூடிய மதிய நேரம், சாயங்காலம், இரவு அப்படின்ற மாதிரி நம்மளுடைய மாதங்கள் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா கூட, ஒரு ஆரம்பத்தில் ஒரு சில மாதங்கள்ல பயங்கர வெயில் அடிக்கும், அப்புறம் மழை பொழியும், அப்புறம் முன்படி காலம், அப்புறம் இப்படி மாறிக்கொண்டே வருகிறது அல்லவா இந்த காலங்கள், இந்த நேரங்கள் அப்படின்றது மாதிரி தான் அதோடைய எக்ஸ்டென்ஷன் தான் இந்த யுகங்கள். அப்ப ஒவ்வொரு காலத்திற்கும், ஒவ்வொரு மாதத்திற்கும், ஒரு நாட்களிலேயே அந்த சூழ்நிலை, தட்பவெப்பம் இதெல்லாம் மாறுபடுற மாதிரி இந்த யுகங்களுடைய தன்மையும் மாறுபட்டு கொண்டே இருக்கும். அப்ப முதல் யுகம், அந்த யுகத்தினுடைய தன்மை மாறுகிறது அப்படின்னு நான் சொல்றேன் இல்லையா? இப்ப நமக்கு எல்லாம் தெரியும் கலிகாலம், கலியின் கொடுமை அப்படின்னா நம்ம நிறைய கேட்கிறோம். அது ஏன் கலியின் கொடுமை, எப்படி அந்த சூழ்நிலை மாறிக்கொண்டே வந்தது என்று நாம் பார்த்தோமானால், முதல் யுகத்துல நம்ம வேத மந்திரங்கள் எல்லாம் பார்த்தோம்னா தேவாசுர அப்படின்னு ஒரு இடம் வரும். தேவாசுரர்கள் அப்படின்னா தேவர்கள் எல்லாம் நன்மையை குடிக்கக்கூடியவர்கள், அசுரர்கள் என்பவர்கள் தீமையை குடிக்கக்கூடியவர்கள். அப்ப தேவர்கள் எல்லாம் ஒரு லோகத்திலும், ஒரு தேவலோகம்னு ஒண்ணு இருந்தது, அசுரலோகம்னு ஒண்ணு உண்டு. வேற லோகத்தில் நன்மையும் தீமையும் இருந்தது. அடுத்து வந்த யுகமான வேதாயுகத்தில் ராமர் அவதரித்தது இந்தியால, தீமையை குறிக்கக்கூடிய ராமன் அவதரித்தது பக்கத்து நாடான இலங்கையில. அடுத்து வந்த கிருஷ்ணனுடைய அவதார காலத்தில் கிருஷ்ணன் நன்மை தெய்வம், கிருஷ்ணனுடைய சொந்த தாய்மாமன் தான் கம்சன், தீமையை குடிக்கக்கூடாது. அப்ப அந்த யுகத்தன்மை எப்படி மாறிக்கொண்டே வருகிறது என்று பாருங்கள். முதலில் நன்மை தீமை என்பது வேறு லோகம் என்பது மாறி போய் பக்கத்து நாடு என்றாகி, அடுத்த யுகத்தில் ஒரே குடும்பம் என்றாகி, இன்னைக்கு கலியுகத்தினுடைய தன்மை என்ன தெரியுமா? அது வரைக்கும் நம்மளால நன்மை தீமை எதுன்றது தெரிஞ்சிச்சு, இன்னைக்கு நன்மை தீமை என்ன என்பதே நமக்கு தெரியாது. நமக்கு பொதுவா நம்மளுடைய கலி அப்படின்னா என்ன? அது இருட்டு அப்படின்னு சொல்லலாம். இருட்டுனா பொதுவா இருட்டுல நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பகல்ல நடக்கும், பகல்ல நடப்பதெல்லாம் இருட்டுல நடக்குது. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்ப நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு குழந்தை ரொம்ப ஒரு அதிதீவிர பக்தி கொண்டு மகான்கள், கோவில்கள் அப்படின்னு எப்ப பார்த்தாலும் போயிட்டு இருந்தா, நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு என்னன்னா சாமி போகலான்னு போயிட்டே இருக்காங்க, ஒரு சின்ன பயம் வரும். அப்ப நல்லது என்ற ஆன்மீகத்தில் யாராவது ஈடுபட்டாரான ஒரு பயம் வருகிறது. ஒரு காலத்துல மதுபான கடைகள்லாம் எப்படி இருந்துச்சு? ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருந்துச்சு. யாராவது
ஒரு தலையில முக்காடு போட்டு யாருக்கும் தெரியாம பயந்து 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 போன காலம் போய் இன்னைக்கு வந்து மதுபான காடைகள்லாம் நம்ம ஊருடைய நடுநாயகமாக அரசாங்கமே தெரியாது. இப்போ நம்மளோட ஒருத்தர் ரொம்ப அழகாக சிரிச்சு பேசுவார், அவருக்கு பின்னாடி நமக்கு ஏதாவது இல்லைங்க பண்ண போறாரான்றது நமக்கு தெரியாது. அதே மாதிரி நம்ம வந்து ஒரு ஆன்மீகம் ஒரு மிகப்பெரிய விஷயம், நம்ம ஒரு ஆர்வத்தோட ஒரு சந்தோஷத்தோட நம்ம போவோம். ஆனால் நிறைய போலி சாமியார்கள் வந்து விடுவார்கள். ஆன்மீகம் என்பது வியாபாரமாகிவிடும். இந்த கலியுகத்தில் எல்லோருக்கும் அல்பாயிரும் மந்த புத்தியும் ஒரு தாமசத்தோடு கெட்ட பழக்க வழக்கங்கள் அப்படின்னு நிறைய, என்ன சொல்ல போனா நம்ம ஒரு திருமணம் அப்படின்ற பந்தம் இருக்கு இல்லையா, முதல்ல இந்த சமூகத்தில் திருமணம் என்ற ஒரு பந்தம் ஒரு பழக்க வழக்கம் கிடையாது. ஒரு சமூக கூட்டமாக மக்கள் கூட்டமாக தான் வாழ்ந்தார்கள். எப்போ பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பொருளாதாரம்னு வந்துச்சோ அப்போ நான் சம்பாதிச்ச பணம் என்னுடைய ரத்த சந்ததிக்கு தான் போகணும்னு மக்களுக்கு ஒரு எண்ணம் ஏற்பட அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க, திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா எனக்கு மூலமாக பிறக்கக்கூடிய குழந்தைக்கு தான் என்னுடைய செல்வம் சேர வேண்டும் என்று. அந்த திருமணத்தை பற்றி கூட நம்ம ஸ்ரீமத் பாகவதம் என்ற மகாபுராணம் சொல்கிறது. முதல்ல திருமணங்கிறது ஒரு சமூக கூட்டத்தில் நடந்தது. அப்புறம் என்னாச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக மாறி போய் வேற மொழி பேசுறவங்க, வேற ஜாதியை சேர்ந்தவங்க, வேற நாட்டை சேர்ந்தவங்க, அப்படி மாறி 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 இந்த பாகவதம் சொல்கிறது இந்த கலிகாலத்தில் ஆணும் திருமணம் செய்து கொள்வார்கள், பெண்ணும் திருமணம் செய்து கொள்வார்கள். இப்போ நீங்கள் அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுதான் இந்த விபத்தினுடைய தன்மை. அப்படியே மாறி 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 நன்மை தீமை என்ற வேறுபாடு அல்லாமல் இருட்டில் செய்யக்கூடியதெல்லாம் மறைந்து செய்வதெல்லாம் வெளிச்சமாக செய்து நல்ல சந்தோஷமாக செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் பயந்து செய்து இந்த யுகம் மாறி இருக்கு இல்லையா. இப்படி ஒவ்வொரு யுகத்திற்கும் ஒரு நிறம் உண்டு. அந்த நிறம்ன்றது எதை குறிக்கும்னா அதனுடைய தன்மையை குறிக்கும். முதல் யுகத்தினுடைய நிறம் என்னன்னா வெள்ளைனா என்ன, சாத்வீகம். அப்புறம் அடுத்த யுகத்தினுடைய நிறம் என்னன்னா சிகப்புன்றது வந்து ராஜசத்தை குறிக்கும். அடுத்து வந்து யுகத்தினுடைய நிறம் வந்து நீலம்னாலே அந்த கருநீலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த யுகத்திலேயே அந்த கருப்பு கலியினுடைய தன்மை கலக்காக இப்போது நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கும் இந்த கலியுகத்திற்கு கருணை தான் கலர். அப்ப ஒரு வெள்ளை அப்படின்றது வந்து சாத்வீகத்தை குறிக்கும். அப்ப சாத்வீக குணம் கொண்டவர்கள் என்ன செய்திருப்பார்கள், அவர்கள் எல்லாம் தியானம் செய்து இறைவனை அடைந்திருப்பார்கள் இல்லையா. அப்ப முதல் யுகத்தில் அந்த கிருதயுகத்தில் வாழ்ந்தவர்கள் எல்லாம் தியானம் செய்து இறைவனை அடைந்தார்கள். தியானம் அப்படின்னா என்ன, ஒருத்தர் இப்படி கண்ணை மூடிட்டு இப்படி உட்கார்ந்து கொண்டு நான் தியானம் செய்கிறேன் அப்படின்னாக்க தியானமாகுது. தியானம்னா என்னன்னா மனசு அடங்கிறது தான் தியானம். மனசுனா என்ன, எண்ணங்களுடைய குவியல் தான் மனசு. எண்ணம்ன்றது என்ன, இப்ப நம்ம இங்க உட்காந்துருக்கோம் இல்லையா, இப்ப நம்ம வந்து தியானம் பண்ற கண்ணை மூடிட்டோ இல்லை ரொம்ப சீரியஸா ஒரு சிரவணம் பண்ணினா கூட நம்ம மனசுக்குள்ள வந்து மொட்டை மாடியில துணி போட்டு வந்தோமே, நம்ம போறதுக்குள்ள மழை வந்துருமா, இவர் எப்ப பேசி முடிப்பார், நம்ம வீட்டுல போய் சமைக்க முடியுமா அப்படின்னு அந்த எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கு இல்லையா. அந்த எண்ணத்தை வந்து அவ்வளவு சுலபமா கட்டுப்படுத்த முடியாது. இந்த எண்ணம் எப்படி ஏற்படுகிறதுனா நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. பொதுவாக நம்ம வந்து என்ன சொல்லுவோம், 7 ஜென்மங்கள் 7 பிறவிகள்னு சொல்லுவோம் இல்லையா. அதுவே தவறு. 7 விதமான ஜென்மங்கள் 7 விதமான பிறவிகள். இந்த உலகத்துல எவ்வளவு ஜீவராசிகள் இருக்கு தெரியுமா யாருக்காது? 84 லட்சம் வகையான ஜீவராசிகள், 84 லட்சம் வகையான யோனிகள் இருக்கு. அப்ப அந்த 84 லட்சம் இருக்கும்போது நம்ம ஏன் 7 பிறவி 7 இதுன்னு சொல்றோம்னா, இந்த 84 லட்சம் வகையான ஜீவராசிகளையும் நம்ம 7 பிரிவா பிரிச்சிடும். என்னன்னா தண்ணிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஜீவராசி, அப்புறம் கூர்ந்து செல்லக்கூடிய ஒரு ஜீவராசி, அப்புறம் 4 கால் விலங்குகள், அப்புறம் மரம் செடி கொடிகள், அப்படி அப்புறம் கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள், மனிதர்கள், தேவர்கள், அப்படி 7 விதமா ஒரு ஆள் பிறக்க முடியும். நம்ம இதுக்கு முன்னாடி எவ்வளவு வாட்டி பிறந்தோம்னு நமக்கு தெரியாது, இனிமே எவ்வளவு வாட்டி பிறக்க போறோம்னு நமக்கு தெரியாது. ஏன்னா இப்ப நம்ம எல்லாரும் மனிதர்களா பிறந்திருக்கோம் இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒருவர் வந்து வெறும் புண்ணியம் மட்டுமே செய்தாரையானால் அவர் வந்து சொர்க்கத்துக்கு போயிருப்பார். வெறும் பாவம் மட்டுமே செய்திருந்தால் அவர் நரகத்துக்கு போயிருப்பாரு. நம்ம எப்ப மனித பிறவி எடுத்துட்டோமோ அப்ப வந்து நம்ம பாவமும் புண்ணியமும் சமபங்கள் செய்திருப்பதால் தான் மீண்டும் இந்த மனித பிறவி கிடைத்திருக்கிறது. இந்த மனித பிறவியை நாம் பயனுள்ளதாக ஆக்கிக் கொண்டு நாம் செய்த பாவங்களை எல்லாம் கழித்துவிட்டு நிறைய புண்ணியங்களை தேடி ஒரு நல்ல சத்குருவை அடைந்து அடுத்த பிறவி இல்லை என்று ஆக்கிக் கொள்வதுதான் இந்த மனித பிறவியினுடைய ஒரே லட்சியமாக இருக்க வேண்டும். அப்ப இந்த பிறவிகள் நிறைய நம்ம எடுத்தோம் இல்லையா. அப்ப செய்த காரியங்கள், அப்ப செய்த பாவ புண்ணியங்கள் எல்லாம் ஒரு வாசனைகளாக லேட்டன்ட் எக்ஸ்பிரஷனாக நமக்குள்ள இருக்கும். அதுதான் இந்த எண்ணங்களை எல்லாம் நம்மளுக்குள்ள ஸ்புரிக்க வைக்கிறது. நமக்கு எல்லாம் ஆதிசங்கரரை தெரியும். நம்ம மதத்தினுடைய ஒரு மிகப்பெரிய தலகர்த்தர். அந்த ஆதிசங்கரர் வந்து விவேக சூடாமணி அப்படின்னு ஒரு கிரந்தம் பண்ணியிருக்கார். அந்த கிரந்தத்துல ஒரு ரொம்ப அழகா அந்த ஒரு விஷயம் சொல்லியிருக்கார். நீங்க கூட சுவாமிஜியினுடைய அலுவலகங்கள்ல கேட்டிருப்பீங்க. ஒரு மானை வந்து எப்படி தெரியுமா வேட்டையாடுவாங்க. மான் வந்து வேகமா ஓடும். மான் போல் ஓடினால் அப்படின்லாம் கூட நம்ம சொல்லுவோம். அந்த
இந்த மான் ஓடும் இல்லையா, அப்ப அதை எப்படி வேட்டையாடுவாங்கன்னா ஒரு வாத்தியம் இருக்கும், கொம்பு அப்படின்னு அதுக்கு பேரு. அதை வச்சுட்டு ஊன்னு ஒரு சப்தம் எழுப்புவாங்க. அந்த சப்தத்திற்காக ஈர்க்கப்பட்ட அந்த மான் ஒரு நேரம் அப்படி திரும்பி பார்க்கும். அது திரும்பின அந்த ஒரு நிமிடத்துல, அந்த ஒரு செகண்ட்ல வந்து ஒரு அம்பு போட்டு அந்த மானை கொலை பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ஒரு யானை வேட்டையாடுவது எப்படின்னா, ஒரு பெண் யானை நிறுத்திட்டு பக்கத்துல ஒரு பெரிய பள்ளம் தோண்டி வச்சிருவாங்க. அந்த ஸ்பரிச சுகத்திற்காக ஆசைப்பட்ட அந்த ஆணை அப்படி வரும், அந்த பெண் யானையோட ஸ்பரிசம் செய்யும், அந்த பள்ளத்துல விழுந்துடும், அந்த ஆணை வேட்டையாடிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு விளக்கு ஏற்றி வச்சிருந்தோம்னா அந்த ஒளியினால், அந்த வெளிச்சத்தினால் தூண்டப்பட்ட ஒரு விட்டில் பூச்சி போய் அந்த விளக்கு மேல உட்காரும். அந்த விளக்கு வந்து அப்படியே அந்த விட்டில் பூச்சியை மாய்த்து விடும். அப்புறம் ஒரு மீனை எப்படி பிடிப்பாங்கன்னா, ஒரு தூண்டில் இருக்கும், அந்த தூண்டில் ஒரு சின்ன புழுவை வச்சு அந்த புழுவை அப்படி தண்ணிக்குள்ள விடுவாங்க. அந்த நாக்குருச்சிக்கு ஆசைப்பட்ட மீன் அந்த புழுவை சாப்பிட போகும், அந்த மீனை பிடிச்சிருவாங்க. அதே மாதிரி ஒரு அழகா மலர்ந்த தாமரை பூ, அந்த தாமரை பூவோட மகரந்த வாசனைக்காக ஆசைப்பட்ட ஒரு வண்டு அந்த தாமரை மேல போய் உட்காரும். ஒரு சந்திரன் வர நேரத்துல, சாயரம் மாலை நேரத்துல வந்து அந்த தாமரை அப்படியே பூமிக்குள்ளும், அதனுடைய இயற்கை. அப்ப அந்த வாசனைக்காக ஆசைப்பட்டு உட்கார்ந்த வண்டு இந்த தாமரை பூ செத்து போயிடும். அப்ப இப்ப நான் சொன்ன இந்த 5 ஜீவராசிகளை பாருங்கள். ஒண்ணுக்கு காதால் கெடுதல் வந்தது, ஒண்ணுக்கு கண்ணால் கெடுதல் வந்தது, ஒண்ணுக்கு ருச்சியினால், ஒண்ணுக்கு தொடு உணர்ச்சினால், ஒண்ணுக்கு சப்தத்தினால் அப்படின்ட்டு. அப்ப இந்த ஜீவராசிகளுக்கெல்லாம் அந்த ஒரு 5 புலன்ல ஒரு புலன் மட்டும்தான் அந்த புலன் அதற்கான கெடுதலை தேடி தந்தது. மனிதர்களாகிய நமக்கு 5 புலன்கள் இருக்கிறது. நிறைய பார்க்கிறோம், நிறைய கேட்கிறோம், நமக்கு தொடு உணர்ச்சி உண்டு, நாக்குருச்சி உண்டு. இப்படியெல்லாம் இருக்கிற இந்த மனசை நம்ம எல்லா 5 புலன்களை அடக்காமல், உணவு பழக்கத்தை அடக்காமல் மனதை அடக்கம்னா அடங்குமா அந்த மனசு? அடங்காது இல்லையா? அப்ப வந்து தியானம்ன்றது பொய்யா அப்படின்னா பொய் கிடையாது. தியானம் என்பது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஆனா யாராவது 1 கோடியில யாராவது ஒருத்தருக்கு வேணால் தியானம் சித்தித்தால் இந்த காலத்தில் அது பெரியது. நம்மளை போன்ற சாமானியர்களுக்கு அது முடியாது என்று ஒத்துக்கொள்றது தான் நம்மளுடைய புத்திசாலித்தனம். அடுத்து வந்த யுகத்துல என்ன செஞ்சாங்கன்னா யோக மார்க்கம்லாம் செஞ்சாங்க. நம்ம எங்க பார்த்தாலும் இன்டர்நெட், டிவி, எங்க பார்த்தாலும் நோட்டீஸ் அப்படின்னு யோகான்னு இருக்கு இல்லையா? அந்த யோகம்ன்றது வந்து மிகப்பெரிய விஷயம். ஆனா இன்னைக்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கை முறை, நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் அப்படி வச்சு நம்ம யோகத்தின் மூலமாக இறைவனை அடைய முடியுமான்னு கேட்டா எப்படின்னா, இப்ப பதஞ்சலி இருக்காரு, பதஞ்சலியினுடைய யோக சாஸ்திரம் யோகத்தினுடைய 8 நிலை, அஷ்டாங்க யோகம்னு தான் அதுக்கு பேரு. அஷ்டம்னா 8 பேரு. அந்த 8 நிலை என்னன்னா யம நியம பிராணாயாம பிரத்யாகார சமாதி அப்படின்னு. சமாதி என்பது 8வது நிலை. அந்த சமாதி அடைந்தால்தான் யோகத்தின் மூலமாக இறைவனை அடைய முடியும். அதுல வந்து இந்த யம நியம பிராணாயாம பிரத்யாகாரம் சொன்னாலே அந்த 8 நிலையில ஒரு நிலைக்கு ஆசனம்னு பேரு. இப்ப நம்ம இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போது நான் கேட்டேன் அவர்கிட்ட, எல்லாருக்கும் சேர் போடுறோமா, கீழே உட்கார போறாங்களான்ட்டு. அப்ப வந்து நிறைய பேர் நான் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சார் சேர் இருக்குமா, சேர் இருந்தா வரேன், என்னால கீழே உட்கார முடியாது அப்படின்வாங்க. நம்மளுடைய உடல்நிலை நம்ம வந்து மனசாட்சியை தொட்டு பார்த்தோம்னால் நம்ம வந்து நீங்களாம் வசதியாக சேர்ல உட்காந்துருக்கீங்க, எனக்கு ஆல்ரெடி கால் வலிக்குது. அப்ப இந்த உடல்நிலை இப்படி இருக்கும்போது நம்மளால உட்காந்து யோகா பண்ண முடியுமா? 8 நிலை இருக்கு. 8 நிலையில ஒரு நிலை ஆசனம். இப்ப அந்த ஒரு ஆசனத்தை நான் இப்படி உட்காந்து இருக்கிறதுக்கு பேர் சுகாசனம். இப்படி காலை இப்படி போட்டா வீராசனம், இப்படி போட்டா பத்மாசனம், ஒரு கோழி மேலே உட்காருவதற்கு உட்குடாசனம், மயில்கூர் உட்காருவதற்கு மயூராசனம்னு ஆசனமே அவ்வளவு இருக்கு. ஒரு ஆசன சித்தி பண்றதையே நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் போது நம்ம எப்படி இந்த ஆசனத்தை சித்தி பண்ணி கொண்டு யம நியம பிராணாயாம பிரத்யாகாரா அப்படின்னு அந்த சமாதி நிலை 8வது நிலையை நம்மளால சராசரியா அடைய முடியுமானா அடையலாம். ஆனா இந்த கலிகாலத்தில் யாராவது ஒருவர் வேண்டுமானால், கோடி பேர் ஒருவர் வேண்டுமானால் யோகத்தின் மூலம் அந்த இறைநிலையை அடைய முடியும். அப்ப நம்ம போன்ற சாமானியர்களுக்கு அதை செய்ய முடியாது. அப்புறம் அடுத்து வந்த யுகத்தில் என்ன செய்தார்கள்? கிரியைகள், கர்ம மார்க்கம், பூஜைகள், இதுக்குதான் வந்து கிரியைகள்னு பேர். இப்ப கோவில் வழிபாடுலாம் அதுலதான் வரும். இப்ப நம்ம ஒரு கோவிலுக்கு போறோம், அந்த கோவில்ல வந்து ஒரு தர்ம தரிசனம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. தர்ம தரிசனம்னா என்ன? காசு கொடுக்காம போய் சாமியை பார்க்கறதுக்கு தர்ம தரிசனம். அப்ப 500 ரூபாய் டிக்கெட், 1000 ரூபாய் டிக்கெட் எடுத்துட்டு நம்ம போனா அதுக்கு என்ன பேரு? அதர்ம தரிசனம். ஏன்னா அப்ப என்ன ஆயிடுச்சு? கோவில் வழிபாட்டுல ஒரு பாகுபாடு, ஏழை பணக்காரர் அப்படின்னு ஒரு பாகுபாடு வந்துருச்சு. அதே மாதிரி ஒரு ஜாதிய பாகுபாடு உண்டு, ஆண்கள் பெண்கள்ன்ற பாகுபாடு உண்டு. அப்ப சமத்துவம், தூய்மையான பசும்பால் பண்ணணும் அப்படின்னு ஒரு சாஸ்திரம் சொல்றது. இப்ப நம்ம நினைச்சா கூட நமக்கு தூய்மையான பசும்பால் கிடைக்காது. அதனால நம்ம மனசை கொஞ்சம் திடப்படுத்தி நம்ம என்ன பண்றோம்? போகும்போது ஒரு பாக்கெட் பாலை வாங்கிட்டு போய் கோவில்ல கொடுத்துறோம். அங்க ஒரு சில இடங்கள்ல என்ன பண்றாங்க, அவங்களுக்கு நேரம் இல்லையா அல்ல அலட்சியமானு தெரியல, அந்த பாக்கெட் பால் அப்படி கட் பண்ணிட்ட பாக்கெட் பாலையே அபிஷேகம் பண்றாங்க. இதெல்லாம் அப்படியே வந்து இந்த முறை
சீரழிந்ததற்கான ஒரு அடையாளம். அப்ப நம்ம வந்து ஒரு தூபம் எப்படி காட்ட வேண்டும், ஒரு தீபம் எப்படி காட்ட வேண்டும் அப்படின்றதுக்கெல்லாம் நிறைய நியமங்கள் உண்டு. நம்ம இஷ்டப்படி நம்ம பண்ணக்கூடாதத ஒரு ஹோமம் அப்படின்னு நம்ம பண்றோம் இல்லையா, வீட்டுல எல்லாம் பண்ணுவோம், கணபதி ஹோமம், வாஸ்து ஹோமம் அப்படிலாம் பண்றதுல கூட அந்த சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, அந்த ஹோமம், அந்த ஹோம குண்டம் இருக்கு இல்லையா, அந்த ஹோம குண்டத்துக்கும் பூமிக்கும் ஒரு தொடர்பு இருக்க வேண்டும், பூஸ்பரிசனம் இருக்க வேண்டும் ஹோமத்தில் அப்படின்னு சாஸ்திர விதி. இப்ப நம்ம வந்து பெரிய பெரிய சென்னை மாதிரி பெரிய ஊர்ல 40 மாடி 50 மாடி வீடுகள்லாம் கட்டிட்டு 40வது மாடியில போய் ஒரு ஹோமம் பண்ணோம்னா அதற்கு எப்படி பூஸ்பரிசனம் ஏற்படும், அப்போது அதற்கான பலன் ஏற்படாது. அதே மாதிரி ஒரு மந்திரம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டா கூட ஒரு மந்திரத்தை வந்து கால தேச நியமம் அப்படின்வாங்க. அதை நினைத்த நேரத்தில் ஜபிக்க கூடாது, அதை யார் ஜபிக்க வேண்டும் என்று விதி இருக்கிறது. அதுக்கெல்லாம் நிறைய கால தேச நியமங்கள், எங்கு யாரால் எப்போது அப்படின்லாம் நிறைய விதி இருக்கும் போது ஒரு மந்திரத்தை கூட தவறா உச்சரிச்சு விட்டோமானால் கூட அதனால் கெடுபலன் ஏற்படும். அப்ப இந்த வந்து ஒரு கர்ம மார்க்கம், கிரியை மார்க்கம்ன்றது மிக உயர்ந்த மார்க்கம் தான். ஆனா அதை தவறாக செய்து விட்டோமானால் அதில் நிறைய கெடுபலன்கள் ஏற்படுவதால் இந்த கர்ம மார்க்கம், கிரியைகள், பூஜைகள் இவைகள் எல்லாம் இப்ப நம்ம ஒரு அர்ச்சனை அப்படின்னு எடுத்துட்டா கூட அதுலயும் நிறைய விதிகள் உண்டு. ரொம்ப சுலபமானது நம்ம அர்ச்சனைன்னு நினைப்போம். விஷ்ணுவை வந்து துளசி தலங்களால் தான் அர்ச்சிக்க வேண்டும், சிவனை வந்து ஒரு வில்வ தலங்களால் அர்ச்சிக்க வேண்டும், அம்பாளுக்கு சிகப்பு மலர், விநாயகருக்கு வந்து ஒரு வெள்ளை மலர், இப்படி நிறைய அதுலயும் வந்து விதிமுறைகள்லாம் உண்டு. அதே போல் நம்ம வந்து ஒரு பூஜை புனஸ்காரம், ஒரு ஆராதனம், இப்படி எதிர்த்தாலும் அதற்கு விதிமுறைகள் உண்டு. அந்த பூஜையில் உபயோகக்கூடிய திரவங்கள் அதற்கெல்லாம் விதிமுறைகள் உண்டு. அதை யார் செய்ய வேண்டும் என்பதற்கு விதிமுறை உண்டு, அதை எப்போது செய்ய வேண்டும் என்பதற்கு விதிமுறை உண்டு. அப்படிப்பட்ட இந்த கிரியைகளை, பூஜைகளை, கர்ம மார்க்கத்தை இந்த கலியுகத்தில் யாராவது ரொம்ப அனுஷ்டிச்ச முடியுமா அப்படின்னா மிக உயர்ந்த மார்க்கம் கண்டிப்பாக அனுஷ்டிக்கலாம். ஆனால் அதுவும் யாராவது ஒரு கோடியில் யாரோ ஒருத்தர் வேண்டுமானால் அதை வந்து கிரமப்படி எந்த விதமான சமரசமும் செய்து கொள்ளாமல், ஏன் சமரசம் செய்யக்கூடாதுன்னா அதில் சமரசம் செய்து விட்டோம்னால் கெடுபலன் ஏற்படும். அப்படி சமரசம் செய்யாமல் இந்த கிரியைகளும் கர்ம மார்க்கையும் செய்வது இந்த கலியுகத்தில் யாராவது ஒரு கோடியில் ஒருத்தருக்கு வேணா அது சித்திக்கும். அப்ப அதுவும் சாமானியர்களுக்கு கிடையாது. அப்ப நம்மளால தியானம் செய்து இறைவனை இந்த யுகத்தில் அடைய முடியாது, நம்மால் கிரியைகள் செய்து இறைவனை அடைய முடியாது, நம்மால் யோகம் செய்து இந்த இறைவனை அடைய முடியாதுன்னா அப்ப கடவுள் என்பவன் கருணை உள்ளவன், கடவுள் என்பவன் அனைவருக்கும் பொதுவானவன் அப்படின்னு நம்ம சொல்றது பொய்யாயிடும் இல்லையா? அது அல்ல. இந்த கலியுகத்தினுடைய தன்மைக்கு, இந்த கலியுகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய தன்மைக்கு ஏற்றவாறு நம்ம அந்த யுகத்துடைய தன்மை கடினமாக வழிபாடு முறை கடினமாகாமல், கடவுள் என்பவன் கருணை உள்ளவன், நம் மீது கொண்ட கருணையினால் அவன் என்ன செய்கிறான் என்றால் அந்த வழிபாட்டு முறையை சுலபமாக்கி கொண்டே வருகிறான். தியானத்திலிருந்து ஒரு யோகம், யோகத்திலிருந்து ஒரு கர்மத்திலிருந்து இந்த யுகத்தினுடைய வழிபாட்டு முறை என்னன்னா இந்த மார்க்கம். கலியுகத்தினுடைய மார்க்கம் என்ன? பக்தி மார்க்கம். கலியுகத்தினுடைய மார்க்கம் என்னன்னா பக்தி மார்க்கம். பக்தின்றது என்னன்னா, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அம்மனுக்கு சிகப்பு பூ, பிள்ளையாருக்கு வெள்ளை பூ, இந்த சுவாமிக்கு இந்த பூ அப்படின்னு பக்தி செய்வதற்கு ஒரே ஒரு பூ வேணும். என்ன பூ? நிறைய படிச்சிருப்பீங்க. பக்தி செய்வதற்கு ஒரு பூ இருந்தா போதும். என்ன பூ? அன்பு. அன்பு என்ற ஒன்று இருந்தால் நம்மால் பக்தி செய்துவிட முடியும். பக்தி என்பது என்ன சுலபமா சொல்லணும்னா, இறைவன் மீது நாம் காட்டக்கூடிய அன்புக்கு தான் பக்தின்னு பேரு. அந்த இறைவன் மீது நாம் அன்பு செலுத்தக்கூடிய வழியை காட்டுபவருக்கு தான் குருன்னு பேரு. அப்படிப்பட்ட நம்மளுடைய குரு மகாரண்யம் ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிஜி நாம் எல்லாம் பக்தி மார்க்கத்தில் ஈடுபட்டு அந்த பக்தி மூலமாக இந்த கலியுகத்தில் இறைவனை அடைய வேண்டும் என்ற ஒரு அருமையான மார்க்கத்தை நமக்கு காட்டியிருக்காரு இல்லையா? இந்த பக்தியில கூட 9 விதமான பக்தி, நவவித பக்தி அப்படின்னு நம்ம நாரதருடைய பக்தி சூத்திரம் சொல்கிறது. என்ன 9 விதம்னா, சிரவணம், வந்தனம், தாசியம், சாக்கியம், ஆத்மநிவேதனம் அப்படின்னா அதுல 9 விதமான பக்தி மார்க்கம். சிரவணம் அப்படின்னாக்க இப்ப நம்ம கேட்கக்கூடியது. இப்ப இந்த மாதிரி நம்மளால தினம் இப்படி எல்லோரும் வந்து சேருது, நான் வந்து இப்படி ஒரு கூட்டு பிரார்த்தனை, இப்படி ஒரு சத்சங்கம் நம்மளால செய்ய முடியுமானா அது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா இதை ஆர்கனைஸ் பண்றதுக்கே நமக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு, எவ்வளவு பேருடைய உழைப்பு இதுல இருக்கு அப்படின்றதுலாம் நமக்கு தெரியும். அப்ப தினம் நம்மளால இப்படி செய்ய முடியாது. அப்ப சிரவணம்ன்றது ரொம்ப சுலபமா இருந்தா கூட ரியாலிட்டி பிராக்டிக்கலா நம்ம பார்த்தோம்னா அது வந்து நம்மளால முடியாது. அதே மாதிரி தாசியம், வந்தனம், சாக்கியம், ஆத்மநிவேதனம் அப்படின்றதெல்லாம் பாவபூர்வமான விஷயங்கள். இப்ப அதுல ஒரு பாவ பங்கம் ஏற்பட்டாம, இப்ப நான் இறைவனுடைய சகா, நான் இறைவனுடைய அடிமை அப்படின்னு செய்யக்கூடிய அந்த பாவ பக்தி அதற்கு ஒரு மிக உயர்ந்த லட்சியங்களோடு லட்சணங்களோடு தான் அதை செய்ய முடியும். அதையும் எல்லாராலையும் சுலபமா செஞ்சிட முடியாது. சரணாகதின்றதுதான் இருக்கிறதே ரொம்ப உயர்ந்த விஷயம், மிக அழகான விஷயம். ஆனா நம்மளால சரணாகதின்னு சும்மா வாயால வேணா சொல்ல முடியுமே வழிய உண்மையிலேயே சர்வ பரித்தாபம் பண்ணி நான் இறைவனுடைய ஒரு டைரக்ஷன் இல்லாம நான் எதையும் செய்ய மாட்டேன், எனக்கு என்று தனி விதமான எந்த விதமான சிந்தனை எண்ணங்கள் இல்லை அப்படின்னு சரணாகதி நம்ம சுவாமியோட ஒரு கீர்த்தனம் கொண்ட உண்டு.
சரணாகதி என்பது சொல்வதற்கு எளிதான், செய்வதற்கு அரிதான்னு சொல்றாங்க இல்லையா? அப்படி சரணாகதின்றது சுலபம் இல்ல. அப்ப அந்த நவவித பக்தி மார்க்கத்திலேயும் சுலபமானது நாம சங்கீர்த்தனம். கீர்த்தனம் என்பது என்னவென்றால் இறைவனுடைய பெயர்களை பாடுதல். இந்த இறைவன் நம்ம சொன்னோம் இல்லையா, நிறைய இறைவன் இருக்காங்க நம்ம மதத்துல, நிறைய பெயர்கள் இருக்கு. அப்ப எந்த இறைவனுடைய பெயரை நாமத்தை பாட வேண்டும்னா நம்ம ஹரே ராமா என்று சொல்லக்கூடிய மகாமந்திரத்தை பாட வேண்டும் என்பதுதான் கலியினுடைய ஒரே வழி. இப்ப நமக்கு 10 என்ன இருக்கு? 10ன்னு சொன்னா நம்ம மதத்துல நமக்கு ஞாபகம் வருதுன்னா அவதாரம். அவதாரம் அப்படின்னா அந்த அவதாரத்திலே ஒரு அழகான தத்துவம். முதலில் தோன்றிய மத்ஸ்ய அவதாரம் என்பது நீரிலும், அடுத்து வந்த அந்த கூர்ம அவதாரம் என்ற ஆமை நீரிலும் இருக்கும், நிலத்திலும் இருக்கும். அடுத்து வந்த வராக அவதாரம் நிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு விலங்கு. அடுத்து வந்த நரசிம்ம அவதாரம் என்பது பாதி மனிதன் பாதி மிருகம். அடுத்து வந்த வாமனன் என்று சொல்லக்கூடிய அந்த வாமன அவதாரம் என்பது குள்ளமான ஒரு கூடியது. அடுத்து நிலத்தில் மட்டும் இருக்கக்கூடியது. அப்புறம் பாதி மனிதன் பாதி மிருகம். அப்புறம் ஒரு சின்ன உருவம். அப்புறம் ஒரு சத்திரியர் அப்படின்ட்டு அப்படி மாறி அந்த பரிணாம வளர்ச்சி, டார்வின்ஸ் தியரி ஆஃப் இவல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்றதுதான் இந்த 10 அவதாரங்களுடைய தத்துவம். அதே மாதிரி 9 அப்படின்னு எடுத்தோம்னா 9 கோள்கள் நம்மளுடைய இந்த உலக அண்ட சராசர இயக்கத்தையும் கோள்களுடைய இயக்கம் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய ஜோதிடத்தின்படி 9 கோள்கள். 8ன்னு எடுத்தோம்னா திசை. திசைனா நமக்கு பொதுவாக நமக்கு 4 தான் சொல்றோம், நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத்துன்ட்டு. ஆனா நம்ம இந்த மழை காலம்னால நம்ம நிறைய கேட்டிருப்போம், வடமேற்கு தென்மேற்கு பருவக்காற்று அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா? அப்ப 8 திசைகள். ஒரு ருச்சிக்காக சொல்றேன், இந்த ஆங்கிலத்துல நியூஸ்ன்ற வார்த்தை எப்படி வந்துச்சு தெரியுமா? செய்திகள் அப்படின்றது நிறைய எல்லா பக்கங்களிலும் வரக்கூடிய செய்தி ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம்? நியூஸ். நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத்துன்றது தான் நியூஸ். அதே மாதிரி 7 என்பது கிழமை. எப்படி இந்த வாழ்க்கை முறை நான் சொன்னோம் இல்லையா, அந்த தந்தை அப்படின்னா சனி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 7 என்பது கிழமைகள். 6 என்பது சுவை. சுவையில என்னெல்லாம் இருக்கு? இனிப்பு, துவர்ப்பு, கசப்பு அப்படின்னு இருக்கு இல்லையா? இது எதை குறிக்கிறதுனா அது என்ன ஒரு தத்துவம்னா, வாழ்க்கை என்பது சுகதுக்கம் நிறைந்தது. ஒரு ரொம்ப சந்தோஷம் இருக்கும்போது ஆணவத்தோடு இருக்கக்கூடாது, ரொம்ப துயரம் இருப்பது துவண்டு விடக்கூடாது. வாழ்க்கை எல்லா சுவையும் கலந்தது என்பதற்காக 6 சுவைகள். அது மாதிரி நீங்க வெளிநாட்டுல எந்த வேணா போய் பாருங்க, இந்த மாதிரி நம்மள மாதிரி சாப்பிட்றவங்க யாருமே கிடையாது. நம்ம 6 சுவைகளும் அனுபவிக்கிறோம். நம்ம சாப்பிடும் போதே உணர்கிறோம். நம்ம அனைத்து விதமான விஷயங்களும் உலகத்தில் மாறி மாறிதான் வரும். நம்ம எல்லோத்தையும் சமபங்கோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற 6 சுவை. 5 பஞ்சபூதங்கள். இந்த பஞ்சபூதங்கள் தான் இந்த லோகத்தையே ஆட்டுவிக்கிறது. நிலம், நீர், காற்று, நெருப்புட்டு ஆகாயன்றது. 4 வேதம். வேதத்தினுடைய பெருமை என்ன நம்ம எல்லாருக்கும் தெரியும். 3 மூர்த்திகள் இந்த உலகத்தையே நாக்கும் காக்கும் அப்படின்ற விஷயம் பார்த்தோம். 2 இதிகாசங்கள். இதிகாசம்னா ராமாயணமும் மகாபாரதம். ராமாயணம் என்பது ஒரு ஐடியல் சொசைட்டி, ஒரு சமூகம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ராமாயணமும், மகாபாரதம் என்பது பிராக்டிகல் சொசைட்டி. இந்த சமூகம் நான் இப்படிதான் இருக்கும்ன்றது மகாபாரதமும். அப்படின்னா 10, 9 பார்த்துட்டே வந்தால ஒண்ணு மந்திரம். கலிகாலத்துக்கு என்னது? மகாமந்திரம். 1 அப்படின்னாலே நமக்கு நினைவுக்கு வர வேண்டியது மகாமந்திரம். இந்த மகாமந்திரத்துக்கு இன்னொரு பேர் சக்தி கொண்டது. இந்த சம்சாரன்றதுல நம்ம உழன்று நிறைய கஷ்டப்படுறோம் இல்லையா? இந்த சம்சாரத்தை தாண்டக்கூடிய அந்த சக்தி கொண்டது இந்த மந்திரம் அப்படின்றதுனால தாரக மந்திரம். இதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். 4 வேதங்கள், 6 சாஸ்திரங்கள், 18 புராணங்கள், 108 உபனிஷத்துல ஒரே ஒரு உபனிஷத்துக்கு மட்டும்தான் இந்த பெயர், காலத்தின் பெயர்னால கலிசந்தரன் உபனிஷத் என்ற பெயர். அந்த கலிசந்தரன் உபனிஷத்தில் இந்த கலிகாலத்தில் அனைவருக்கும் பொதுவான ஒரு நாம சங்கீர்த்தனம் செய்யக்கூடிய ஒரு மந்திரம் இந்த மகாமந்திரம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே என்று சொல்லக்கூடிய இந்த மகாமந்திரம். இந்த மகாமந்திரத்துக்கு பெருமை என்னன்னா, இதற்கு நான் சொன்ன அந்த கால தேச நியமங்கள் கிடையாது. இதை எங்கு வேண்டுமானாலும், யார் வேண்டுமானாலும், எப்போது வேண்டுமானாலும், ஆண்கள், பெண்கள், பெரியவர், சிறியவர், எந்த மொழி பேசுவவர், மொழிக்காமலோ, செருப்பணிந்து கொண்டோ, செருப்பணியாமலோ, திருநீர் அணிந்து கொண்டோ, திருநீர் அணியாமலோ, பெண்கள் எல்லாம் சமைத்துக் கொண்டோ, பேருந்தில் செல்லும் போதோ, தூக்கம் வராமல் திரளும் போதோ, இப்படி எந்த காலத்திலும் எந்த விதமான நியமங்கள் இல்லாமல் யார் இதே மாதிரி அதை சங்கீர்த்தனமாக செய்யலாம், அதை ஜபமாக செய்யலாம், அதை கூட்டாக செய்யலாம், அதை தனியாக செய்யலாம் அப்படின்ட்டு எந்த வித நியமம். யாராவது என்னால் ஹரே ராமா சொல்ல முடியாதுன்னா கூட அவர் ஹரே ராமா சொல்ல முடியாதுன்னு சொல்லும் போது இந்த ஹரே ராமாவை சொல்லிவிடுகிறார். அப்படி மார்க்கம். அப்ப சுலபமான ஒரு விஷயம் இருக்குன்னா, நமக்குலாம் இந்த சைக்காலஜி உளவியல் சொன்னோம் இல்லையா, அந்த உளவியல் நமக்கு ஒரு சுலபமான ஒரு விஷயம் இருந்தா அதுக்கு பலன் கம்மி அப்படின்னு நம்மள அறியாமலே நம்ம மனசுக்குள்ள ஒரு எண்ணம் உண்டு. இப்போ ஒரு பெரிய ஆலமரம், அந்த ஆலமரம் ஒரு 100 வருட ஆலமரம்னு வச்சுக்குவோம். அப்போ ஆலமரம் எப்படி பெருசா வளர்ந்துருக்கும், எவ்வளவு விழுதுகள், எவ்வளவு பெரிய வேர்கள்லாம் இருக்கும். அந்த ஆலமரத்தை வெட்டணும்னா எவ்வளவு கஷ்டம். ஒரு ஜேசிபி வரணும், ஒரு 15 நாட்கள் வேலை செய்ய வேண்டும், பல நாட்கள் வேலை செய்ய வேண்டும். அப்ப அந்த ஆலமரத்தை அழிக்கிறதுக்கு ஒரு சுலபமான வழி என்னன்னா, ஒரு சின்ன
கரையானை கொண்டு அந்த அடியில போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த கரையான் பெருகி 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 அந்த மரத்தை ஒரு நாள் அழிச்சிடும் இல்லையா? அப்படி நாம் பல ஜென்மாக்களாக செய்த அந்த பாவங்கள், நம்ம வேண்டக்கூடிய பிரார்த்தனைகள் இது எல்லாத்தையும் அந்த குட்டியா இருக்கக்கூடிய கரையான நம்ம மரத்தை அழிப்பது போல் இந்த குட்டியா இருக்கக்கூடிய மகாமந்திரம் வந்து கண்டிப்பா அழிக்கும். அப்படிப்பட்ட சர்வ வல்லமை கொண்டது இந்த மகாமந்திரம். இந்த மகாமந்திரத்தை தவிர இந்த கலிகாலத்திற்கு அந்த உண்மையான சகோதரத்துவம், அந்த உண்மையான சமத்துவம் நம்ம வந்து என்ன பண்ணாலும் கூட நம்ம வேற எந்த மார்க்கம்னு நீங்க எடுத்துக்கொண்டே இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட சாராரையோ, ஒரு குறிப்பிட்ட ஜாதியினரையோ, ஒரு குறிப்பிட்ட மதத்தினரையோ, ஒரு குறிப்பிட்ட மொழி பேசுவதற்கு தான் பொருந்தும். ஆனால் இந்த மகாமந்திரம் என்பது எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் அனைவருக்கும் பொதுவான மார்க்கம். இதை நம் சாஸ்திரம் சொல்கிறது, வேதம் சொல்கிறது, நம் பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த மகாமந்திரம் தான் நமக்கு கலிகாலத்தில் ஒரே கதி. இதை எல்லோரும் நம் மனசுல நிறுத்தி கொண்டு இப்ப என்ன பண்ணலாம்னா, நம்ம மேடம் இன்ட்ரோடக்ஷன் போது சொன்ன மாதிரி நிறைய ரொம்ப வந்து பொதுவாகவே மனித வாழ்க்கைன்றது வந்து ஒரு இன்ப சுகம் துக்கம் நிறைந்தது. இந்த கடைசி 2 வருஷமா நம்ம இந்த கொரோனா காலத்துல நிறைய பாதிக்கப்பட்டோம். அதனால சாமிஜி வந்து நம்ம மீது கொண்ட கருணையினால் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம நிறைய கொடுங்கூர்ல எவ்வளவு சத்சங்கம் நடந்திருக்கும். இப்ப இந்த 2 வருட காலம் அதுல ஒரு தடை ஏற்பட்டது அல்லவா? எல்லாமே பழக்கம் தான் காரணம் இல்லையா? நம்ம ரெகுலரா ஒரு சத்சங்கம் போயிட்டு இருந்தோம்னா, ரெகுலர் ஞாயிற்றுக்கிழமை 12 மணி நம்ம இந்த கோவில்ல சத்சங்கம்னா நம்மளை அறியாமல் நமக்கு அந்த பயாலஜிக்கல் கிளாக் வேலை செய்யும். அந்த பழக்கம் போயிடுச்சுன்னா, இவ்வளவு நாளா நான் வீட்டுல தானே நாமா சொன்னேன், நான் வீட்லயே சொல்றேன்னு உங்க மனசு உங்களை ஏமாற்றம். அப்படி இல்லாமல் இந்த சத்சங்கம்ன்ற ஒரு விஷயம், கூட்டு பிரார்த்தனைன்ற விஷயம், நம்ம எல்லோரும் சேர வேண்டும் என்ற விஷயம், நமக்கு அந்த பழக்கம் திருப்பி வர வேண்டும் என்பதற்கு தான் முதல்ல இந்த சத்சங்கம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம எல்லோருக்கும் ஒரு விதமான துயரம் ஏற்பட்டது, துன்பம் ஏற்பட்டதல்வா? அதனால சுவாமிஜி நம்ம மேல அவருக்கு ஒரு கருணை. அதனால என்ன பண்ணாரு, எல்லா இடங்களுக்கும் போய் மக்களுடைய அந்த துயர் நீங்க வேண்டும், இந்த கஷ்டம் நீங்க வேண்டும், எல்லாத்துக்கும் மேல மனசுக்கு ஒரு சந்தோஷமும் ஒரு தைரியமும் வரணும். அதனால போய் ஒரு கூட்டு பிரார்த்தனை பண்ணணும்னு சொல்றதுக்கு இதாங்க இப்படி நிறைய ஊர்ல அவங்க சொன்ன மாதிரி பண்ணிட்டு வரோம். அந்த விதத்துல ஒரு அருமையான மாலை பொழுதல், மார்கழி மாதத்தில் இந்த ஒரு சத்சங்கம் கொடுக்கோய் ஒரு ஏற்பாடாகி நிறைய பேர் உழைச்சு இந்த சத்சங்கத்தை ஏற்பாடு பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க. நம்ம இங்க வந்திருக்கிற எல்லோருமாக சேர்ந்து நம்ம இப்போ ஒரு கூட்டு பிரார்த்தனை பண்ணலாம். இந்த கூட்டு பிரார்த்தனை அப்படின்றது ஏன் பண்ணணும் அப்படின்னா, பொதுவா நம்ம வந்து ஒருத்தர் தனியா உட்காந்து நம்ம வீட்டுல செய்யறோம்னா அது பலன் தான். இருந்தாலும் இவ்வளவு பேர் சேர்ந்து இப்ப வந்து நம்ம இந்த ஏகாதச ருத்ரம் அப்படின்னு ஒண்ணு பண்ணுவாங்க, ருத்ர ஜபத்தை பண்ணுவாங்க இல்லையா? அப்போ ஒருத்தர் முறை 11 முறை செய்யறதை விட ஒரு 11 பேர் சேர்ந்து ஒரு வாட்டி அதை சொன்னாங்கன்னா 11 பேர் செய்த பலன். அதே மாதிரி அந்த சதக்கிறது அப்படின்ற 108 பேர் சேர்ந்து பாகவதம் படிப்பாங்க. ஒருத்தர் 108 முறை படிப்பதை விட ஒரு 108 பேர் ஒரே சமயத்தில் சேர்ந்து பாகவதம் படிப்பதற்கு எப்படி பலன் அதிகமோ, அதே மாதிரி ஒருத்தர் நாமா சொல்லி பிரார்த்தனை செய்வதோடு இப்படி பல லட்சக்கணக்கான, நூறுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான மனிதர்கள் அங்கங்க கூட்டா சேர்ந்து பிரார்த்தனை செய்தால் அதற்கு பலன் அதிகம். அதனாலதான் கூட்டு பிரார்த்தனை நம்ம எல்லோரும் இங்க வந்திருக்கோம். இப்ப நம்ம வந்து பிரார்த்தனை அப்படின்ற விஷயம் என்னன்னா, முதல்ல வந்து இறைவன் இருக்கிறான் அப்படின்னு நம்ம நம்புறோம் இல்லையா? அதுவே பெருசு. அந்த இறைவன் வந்து சர்வ வல்லமை பொருந்தியவன் அப்படின்னு நம்ம நினைக்கிறது அதை விட பெருசு. அதுக்கு மேல பெரிய விஷயம் என்னன்னாக்கா, அந்த இறைவன் என்னுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றி தருவான் அப்படின்றதுதான் திட நம்பிக்கை. அது அதை விட பெரியது. இப்ப நம்பிக்கை அப்படின்ற விஷயம் எடுத்தா நமக்குலாம் நம்ம ஆரம்ப காலத்துல நம்ம சுவாமிஜியோட கதைகள் கேட்டிருந்தா ஒரு சின்ன சம்பவம் ஒரு கதை சொல்லியிருப்பாரு. நம்பிக்கை எப்படின்னா, ஒரு கிராமத்துல ஒருத்தர் இருந்தார். அவர் படிப்பறிவு இல்லாதவர். அவர் வந்து ஒரு ஆன்மீக சிந்தனை கொண்டு ஒரு குருகிட்ட போய், குருவை எனக்கு ஏதாவது உபதேசம் பண்ணுங்க அப்படின்றாரு. அந்த குருவுக்கு வந்து ஒரு அலட்சியம் வந்துருச்சு. என்னப்பா கிராமத்துக்கான படிப்பறிவு இல்லாத இவனுக்கு போய் என்ன உபதேசம் பண்றதுன்ட்டு அங்கிருந்து இங்கு போ, இங்கிருந்து அங்க வா, இதுதான் உனக்கு உபதேசம் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. இவர் அதை சொன்னார் இல்லையா, குருவினுடைய வார்த்தை. அந்த குருவினுடைய வார்த்தையின் மீது நம்பிக்கையோடு இந்த படிப்பறிவு இல்லாத விவசாயி தன்னுடைய ஊருக்கு சென்று எப்ப பார்த்தாலும் அங்கிருந்து இங்கு போ, இங்கிருந்து அங்கு வா, அங்கிருந்து இங்கு போ, இங்கிருந்து அங்கு வான்னு ஒரு ஜபமா சொல்லிக்கிட்டே இருக்காரு. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த விவசாயி வந்து அந்த குருவை பார்க்க வராரு. அந்த குரு கேட்கிறாரு, என்னப்பா நான் கொஞ்சம் ஜபாலாம் பண்ணி வச்சேன், பண்றியா அப்படின்னு. பண்ற சாமி அப்படின்னு அந்த குரு வந்து கொஞ்சம் அலட்சியமா என்ன பண்ண அப்படின்னு அவர் கண்ணை மட்டும் இப்படி உட்காந்து அந்த படிப்பறிவு இல்லாதவர் அங்கிருந்து இங்கு போ, இங்கிருந்து அங்கு வானோடனே அந்த குரு அங்கேயிருந்து அங்க போயிட்டு அங்கேயிருந்து இங்க வந்தார். அப்ப அந்த அங்கிருந்து இங்கு போ, இங்கிருந்து வாங்கன்றது ஒரு மாய விஷயம் கிடையாது, ஒரு சாதாரண வார்த்தை. அந்த சாதாரண வார்த்தை எப்படி அந்த குருவையே நகர்த்தியதோ, ஏன் நகர்த்தியது, இதுதான் முதல் படி. அப்புறம் நம்ம என்ன இப்ப வந்து இப்போ ஒருத்தர் பெரியவர்கிட்ட போய் எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டா, முதல்ல அது செய்யக்கூடிய தகுதி அந்த பெரியவருக்கு இருக்கான்னு ஒண்ணு பார்க்கணும். இவர் வந்து என்ன ஹெல்ப் பண்றதையும் கேட்கணும். எனக்கு பணம் கொடுங்க, இதை என் பையனை படிக்க வைக்க, ஏதாவது ஒன்று சொல்லி கேட்கணும் இல்லையா? அப்ப பிரார்த்தனை என்பது தெளிவாக இருக்க வேண்டும். நமக்கு என்ன தேவை,
ஒருத்தட்ட போய் சாமி எனக்கு பயமா இருக்கு, எனக்கு ஒரு காபந்து பண்ணுங்க, எனக்கு ஒரு காப்பாற்றுங்கள் அப்படின்னா அவரே பயந்து நடுங்கினாரானால் நம்மை காப்பாற்ற முடியுமா? அப்ப அதை கேட்பவருக்கு அந்த சக்தி இருக்க வேண்டும். நாம் என்ன கேட்கிறோம் என்ற தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். அதனால் நம்ம செய்யக்கூடிய பிரார்த்தனைக்கு நாம் எதை கேட்க வேண்டும் என்பது தெளிவாக இருக்க வேண்டும். நமக்கு இறைவன் எல்லாம் கொடுக்க வல்லவன் என்றுதான் அது ஒரு சுயநலம். நம்ம அதனால என்ன பண்ணலாம், நம்ம சுயநலம் இல்லாமல் பொதுநலத்தோடு கண்டிப்பா நமக்காக பிரார்த்தனை பண்ணுவோம். இதோடு சேர்த்து நம்ம இந்த சத்சங்கத்தை ஏற்பாடு செய்தோம், ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக இங்க வர முடியாதவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக, நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்க முடியாது அவர்களுக்காக, நம்ம வீட்டுல குழந்தைங்க நாளைக்கு ஹோம்ஒர்க் இருக்கு, டியூஷன் இருக்கு, படிச்சுட்டு இருப்பாங்க, அவங்க வந்திருக்கலாம், அவங்களால வர முடியலன்னா நம்முடைய வீட்டு குழந்தைகளுக்காக, நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய நம்மளுடைய சொந்தக்காரர்கள் வர முடியாதவர்களுக்காக, வெளியூர்ல இருக்கக்கூடிய நம்ம சொந்தக்காரர்கள் நண்பர்களுக்காக, நம்ம கூட வேலை செய்யறவங்க ஒருத்தங்க இருப்பாங்க, அந்த வேலை செய்யறவருடைய நலனுக்காக, இது எல்லாத்துக்கும் மேல நம்ம யாராவது நமக்கு ஏதாவது ஒரு தீங்கு நினைச்சிருப்பாங்க, நம்ம மனசுல அவர் நம்ம எதிரி அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம் இல்லையா, பகைவனுக்கும் அருள்வாய் நெஞ்சேன்ற மாதிரி நம்ம ஒரு பெரிய நோக்கோட நம்மளுக்கு யாராவது எதிரியாக இருந்தால் அந்த எதிரிக்காக கூட பிரார்த்தனை பண்ணுவோம். அப்ப யாருக்காக பிரார்த்தனைன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம எதற்காக பிரார்த்தனை, எப்படி பிரார்த்தனை, யாருக்காக பிரார்த்தனைன்றத நமக்கு தெளிவு வந்துருச்சு. இப்ப ஒரு நாடு, இந்த உலகத்துல 84 லட்சம் விதமான ஜீவராசிகள் சொன்னோம் இல்லையா, அதுல எவ்வளவு ஜீவராசிகள் மனிதர்கள், இந்த இந்தியாவுடைய ஜனத்தொகை என்பது 130 கோடி, உலகத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள் எவ்வளவு பேர், அது ஒரு 500 கோடி 600 கோடி எனக்கு சரியா தெரியல, அப்படிப்பட்ட 500 கோடிகள், அதுல ஒரு 130 பேருக்கு தான் இந்த புனித பாரத தேசத்தில் ஒரு பிறப்பு. அந்த 133 கோடியில எவ்வளவு பேருக்கு ஆன்மீக சிந்தனை இல்லாமல் நாத்திகராக இருக்கிறார்கள், அதுல எவ்வளவு பேருக்கு ஒரு உத்தரவு கிடைத்திருக்கிறார், அதுல எவ்வளவு பேருக்கு ஒரு சுலபமான மார்க்கம் தெரிந்திருக்கிறது. அப்படிப்பட்ட பாக்கியவான்கள் அல்லவானால் அப்படிப்பட்ட பாக்கியத்தை நமக்கு கொடுத்த கடவுளுக்கு நன்றி செலுத்துவதற்காக ஒரு பிரார்த்தனை. அதே மாதிரி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம நம்மளுக்காக மட்டும் பிரார்த்தனை பண்ணல, நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்காக பிரார்த்தனை சொன்னோம் இல்லையா, அதோடு சேர்த்து நாம் சர்வவிதமான ஜீவராசிகளுக்காகவும் நாம் பிரார்த்தனை பண்ணுவோம். எந்த விலங்குக்கும் எந்த வகை ஏற்படாமல் எல்லோரும் அதனுடைய இடத்தில் அதனுடைய காரியத்தை செய்து கொண்டு இந்த எக்கலாஜிக்கல் சிஸ்டத்தையே எந்த விதமான பங்கம் ஏற்படாமல் அழகாக ஒரு இயற்கை சீற்றங்கள், சுனாமியோ, ஒரு நிலநடுக்கமோ, ஒரு பெரிய மழையோ, வெள்ளமோ ஏற்படாமல், இந்த உலகத்தில் இயற்கை சீற்றங்கள் ஏற்படாமல், அதே மாதிரி நிறைய கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, இப்படிப்பட்ட துர்விஷயங்கள்லாம் நடக்குதல்ல, அப்படியெல்லாம் நடக்காமல் இந்தியா என்பது ஒரு பெரிய வல்லரசாக, இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து மனிதர்களும் சேமமாக, அனைத்து ஜீவராசிகளும் சேமமாக, எல்லோரும் சந்தோஷமாக, எந்த இயற்கை சீற்றங்கள் ஏற்படாமல் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு பொது பிரார்த்தனையா நம்ம எல்லோரும் ஹரே ராமா சொல்லலாம். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இப்ப இந்த கொரோனா காலம், இந்த சிறப்பு கூட்டு பிரார்த்தனை எதுக்காகனா, இந்த கொரோனா காலத்துல நீங்க பாருங்க, எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு துயர் ஏற்பட்டது. இந்த நோயினால் பாதிக்கப்படாதவர் அப்படின்னு இந்த உலகத்துல யாருமே கிடையாது. ஒரு சிலரை இந்த நோய் தாக்கியது, ஒரு சிலர் ஒரு அசர்ப்பம் தசத்தால் நோய் பாதிக்கப்பட்டு உயிரை இழந்தார்கள். இந்த நிறைய பேருடைய குழந்தைகளுடைய கல்வி நலன் பாதிக்கப்பட்டது, நிறைய பேருடைய தொழில் ரொம்ப சரிஞ்சிச்சு, நிறைய ஒரு அரசாங்க வேலையாக இருக்கட்டும், விவசாயமா இருக்கட்டும், இதெல்லாம் நடக்க முடியாம ஆள் பலம் இல்லாமல் சரிந்தது. இந்த உலகத்தையே ஸ்தம்பிக்க வைத்தது அல்லவா. கிட்டத்தட்ட 29 கோடி பேர் இந்த நோயால் பாதிக்கப்பட்டார்கள் அப்படின்னு புள்ளி விவரம் சொல்லுது. அது பல பேர் உயிரை இழந்தார்கள். அதுக்கு மேல நான் சொன்னேன் இல்லையா, இந்த காலத்துல இந்த வியாதியை விட ஒரு விஷயம் பெருசா இருந்துச்சு. என்னது? பயம், பீதி. வியாதியை விட எது பெருசா இருந்துச்சு? பீதி. யாராவது பார்ப்பதற்கு பயம், கேட்பதற்கு பயம், பேசுவதற்கு பயம், அப்படி பயம் 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 இருந்துச்சு இல்லையா. இந்த ஸ்பெஷல் கூட்டு பிரார்த்தனை எதுக்காகனா, இந்த வியாதி, இந்த கொரோனான்ற விஷயம் இது இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும். இது நமக்கு தெரிஞ்சவர்களுக்கோ நமக்கோ யாரையும் இது பாதிக்க கூடாது. நம்மளுடைய குழந்தைகள் எல்லாம் இனிமேல் ஒருவர் கூட இந்த நாள் உயிரிழக்க கூடாது. நம்ம குழந்தைகளுடைய கல்வி எல்லாம் திரும்பி நல்லபடியா ஆரம்பிச்சு, அது மாரி நம்மளுக்கு யாராவது நம்ம வீட்டுல வேலை செய்வர்கள்லாம் இந்த ஒரு சூழ்நிலையில வேலை இறந்திருந்தார்களா அவர்களுக்கெல்லாம் மீண்டும் வேலை கிடைத்து, அதே மாதிரி இந்த தொழில் வளம் என்பது மீண்டும் பெருகி, நிறைய விவசாயங்கள், அரசு நலத்திட்டங்கள் இது எல்லாம் நல்லபடியா நடந்து, இதுக்கு மேல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னு நான் சொல்றேன். இந்த மத
விஷயங்கள்லாம் சொன்னோம் இல்லையா? நம்ம இந்து மதத்துல வந்து இந்த அந்திம சம்ஸ்காரம், இறுதி காரியம் செய்யறது ரொம்ப 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 இன்றியமையானது. நம்முடைய சாஸ்திரங்கள் அதுக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு இம்பார்ட்டன்ஸ், ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குது. ஏன்னா அப்படி நம்ம அந்த அந்திம காரியம், அந்த ஒரு விஷயம் செய்யலைன்னா அந்த பிரேத அவஸ்தை ஏற்படும், நல்ல கதியை கிடைக்காமல் அந்த பிரேதங்கள்லாம் சுற்றி கொண்டு இருக்கும் அப்படின்னா நிறைய சாஸ்திர விஷயங்கள் சொல்கிறது. இந்த கொரோனா காலத்துல நமக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை நமக்கு தெரியாதவங்களோ நிறைய பேர் உயிரிழந்திருப்பாங்க. இந்த அரசாங்க விதிமுறைகள் நிறைய பெருந்தொற்று பரவக்கூடாதுன்ற ஒரு உயரிய நோக்கத்துல தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா நிறைய பேருக்கு பாடி கூட கொடுக்காம அரசே நல்லடக்கம் செய்தது. அப்ப எவ்வளவு பேருக்கு அந்த ஒரு பிரேத அவஸ்தை ஏற்பட்டுருக்காங்க, நம்ம யாருன்னு கூட தெரிய வேண்டாம். உலகத்துல அவங்க எந்த இடத்துல வேணா இருந்திருக்கலாம். நம்ம எல்லோரும் நம்ம ஒரு நல்ல சத்சங்கத்தை சேர்ந்தவர்கள், நம்ம எப்பொழுதும் எல்லோருக்காகவும் பிரார்த்திப்பவர்கள். அப்படி ஒரு பிரேத அவஸ்தையோடு யாருக்காவது அந்திம காரியம் இறுதி காரியம் செய்யாமல் ஏதாவது ஒரு பிரேதத்துக்கு அவஸ்தைப்பட்டிருக்குமானால் அவர்களுக்காக நம்ம ரொம்ப ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை செய்து எல்லாருடைய சாந்தி அடைந்து எல்லா ஆன்மாக்களும் சாந்தி அடைந்து நல்ல கதி அடைய வேண்டும். இந்த கொரோனான்ற ஒரு விஷயம் நம்மை விட்டு விரைவில் அகல வேண்டும் அப்படின்னு ஒரு 3 முறை ஹரே ராமா சொல்லி பிரார்த்திப்போம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஒரு ஆங்கில பிராவோ ஒரு பழமொழி உண்டு. ஒருத்தருக்கு வந்து நம்ம மீன் வாங்கி கொடுக்கறத விட அவருக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்ப நம்ம எல்லோருக்கும் கஷ்டம் இருக்கும். நம்ம கஷ்டத்துக்காக பிரார்த்தனை பண்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட நம்மளுக்கு 2 விஷயம் நான் சொன்னேன் இல்லையா? மனித பிறவின்றதே பாவ புண்ணியம் நிறைந்தது, சுகதுக்கம் நிறைந்தது. அப்ப ஒரு விஷயம் நம்மளுடைய கர்மாவினால், நம்முடைய வினையினால் ஒரு விஷயத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று இருந்தால் அதை அனுபவித்து தீர்ந்து விடுவது நல்லது. இப்ப ஒரு அழகா ஒன்று சொல்லுவாங்க, ஒருத்தர் யாராவது கஷ்டம் ரொம்ப இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? அவர்கள் கடவுளின் மிக அருகில் செல்கிறார்கள் என்ற அர்த்தம். ஏன்னா அந்த கஷ்டம் கழிய கழிய நம்மளுடைய பாவங்கள் கர்மாக்கள் கழிகிறது, கர்மா கழிய கழிய நம்ம எடுக்கக்கூடிய ஜென்மங்கள் கழிகிறது. அப்ப இறைவனுடைய அந்த நெருக்கம் ஏற்படுகிறதுன்னு சொல்ற மாதிரி நம்ம ஒரு கஷ்டம் அனுபவித்து தான் தீர வேண்டும் என்ற விதி இருந்தால் நாம் அதை அனுபவித்து தான் தீர வேண்டும். ஒரு சில விஷயங்களுக்கு பரிகாரம் இருக்கும், ஒரு சில விஷயங்களுக்கு பரிகாரம் இருக்காது. அப்ப நம்ம செய்ய போற இந்த பிரார்த்தனை, அப்ப அந்த தைரியத்தையும் பக்குவத்தையும் கொடுக்கக்கூடிய பிரார்த்தனை, நாம் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு தன்மை எப்ப வரும்னா, எப்ப வரும்? நம்மளுடைய நினைவில் சதா சர்வ காலமும் நம் சத்குருநாதருடைய பாதமும் நம்முடைய நாட்கள் சதா சர்வ காலமும் ஹரேராமாவும் இருந்தால் நம்மால் எதையும் சமாளித்து விட முடியும். அதனால ஒரு அடுத்த ஸ்பெஷல் பிரார்த்தனை என்னன்னா, சதா சர்வ காலமும் இமை பொழுதும் நீங்காமல் என்னுடைய நினைவில் என் குருநாதருடைய சரணமும் என்னுடைய நாட்கள் இந்த மகாமந்திரமும் இருக்க வேண்டும் என்று பிரார்த்திப்போம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. நம்ம இந்த நாட்டுக்காக, இந்த உலகத்திற்காக, இங்க இருக்கக்கூடிய சகல ஜீவராசிக்காக இல்லையா? அடுத்த பிரார்த்தனை நம்ம சுவாமிஜிக்காக ஒரு பிரார்த்தனை, அதே சேர்த்து எனக்காகவும் ஒரு பிரார்த்தனை. என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எல்லாம் கர்ணனை தெரியும். நம்ம ஒரு பழமொழி கூட சொல்லுவோம், ஐப்பசியை மிஞ்சிய அடைமழை இல்லை, கர்ணனை மிஞ்சிய கொடையும் இல்லைன்னு சொல்லுவோம்னா, அப்படிப்பட்ட கொடையாளி கர்ணன், தான தர்மங்களுக்கு எல்லாம் புகழ்பெற்ற கர்ணன் இறந்த பிறகு அவர் சொர்க்கத்துக்கு போயிட்டார். ஏன்னா நிறைய புண்ணியங்கள் செய்தனால் சொர்க்கத்துக்கு போயிட்டாரு. அந்த கர்ணன் வந்து சாப்பிடுறது பசிக்குது, சாப்பாடு கேட்கிறாரு, சாப்பாடு கிடைக்கல. அப்ப கர்ணனுக்கு ஒரு ஆச்சரியம், நான் தான் அவ்வளவு தான தர்மங்கள் பண்ணியிருக்கிறேன், ஏன் எனக்கு பசிக்குது சாப்பாடு இல்லைன்னு போது அவங்க சொல்றாங்க, அங்க இதுல சொர்க்கத்துல இருக்கிறவங்க, அவ்வளவு தானம் செய்தாய் ஆனால் அன்னதானம் செய்யல நீன்னு, அதனால உனக்கு பசிக்குது. ஆனா ஒரு உபாயம் சொல்றேன், இந்த விரல் இருக்கு இல்லையா, அந்த விரலை எடுத்து அப்படி நாக்கில் வச்சாலும் உன்னுடைய பசி போயிடும் அப்படின்றாங்க. அவருக்கு ஒரு ஆச்சரியம், எப்படி நான் வெறும் இந்த விரலை வச்சா நான் பசி போயிடும்னு அவர் கேட்கும். அவங்க சொல்றாங்க, நீ பூலோகத்துல இருந்த போது ஒருத்தர் வந்து உன்ட்ட வந்து எங்க அன்னதானம் நடக்குதாமே, எங்க நடக்குதுன்னு உன்ட்ட கேட்டாரு, இது இங்க நடக்குதுன்னு கை காமிச்ச, அந்த கை காமிச்சதுடைய ஒரு பலன், அந்த புண்ணியத்தினுடைய பலன், அந்த விரலை எப்படி எந்த விரலால் சுட்டி காண்பித்தாயோ அந்த விரலை உன்னுடைய நாக்கில் வச்சுக்கிட்டேன்னா உனக்கு பசி போயிடும்னு சொன்னாரு.
அப்போ ஒரு வழியை காண்பித்தவருக்கு ஒரு பலன் இருக்கிறது அல்லவா? அப்ப இந்த ஹரே ராமான்ற மகாமந்திரத்தை நாம் மட்டும் சொல்வதோடு நிறுத்தி விடாமல் நமக்கு தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள், புதிதாக அறிமுகமாகிறவர்கள் அனைவருக்கும் இந்த நாமத்தை கொண்டு சேர்ப்பது நம்முடைய கடமை, நம்முடைய பெரிய பாக்கியம். ஏன்னா இந்த உலகத்துல எவ்வளவு பேர் ஆன்மீகமாக ஏமாற்றப்படுகிறார்கள். இந்த உலகத்திற்கு எவ்வளவு பேர் இப்போ ஒரு ஆன்மீகம்ன்றது ஒரு சாதாரணமா ஒரு நல்ல சத்சங்கத்துல இருக்கிறவங்களுக்கோ இல்லை டெய்லி கோவிலுக்கு போறவங்களுக்கோ போய் நம்ம ஹரே ராமான்னு சொல்றது ஒரு பெரிய விஷயம் ஆகாது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஒரு சிந்தனையோட, ஒரு ஆன்மீக சிந்தனையோட இருக்காங்க. எப்போ ஒருத்தர் எனக்கு இதெல்லாம் யாராவது சொல்லிக் கொடுப்பாங்களா, எனக்கு இந்த மதத்துல எனக்கு ஏதாவது அங்கம் இருக்கா அப்படின்னு ஒருத்தர் மனதார ஏங்குகிறார் அல்லவா, அவருக்கு கொண்டு நாம் இந்த நாமத்தை சேர்க்க வேண்டும். அப்ப இவங்க யாரு, நம்ம மத பிரச்சாரம் பண்ணணும், நாம பிரச்சாரம் பண்ணணும்னா ஏதோ வேலையை விட்டுட்டு தனியாக போய் பண்ணணும்ன்றதல்ல. நம்ம வீட்டுக்கு ஒரு கீரைக்கார பாட்டி நம்ம இந்த கீரை கொடுக்கும்போது பாட்டிக்கு காசு கொடுத்துட்டே பாட்டி ஒரு ஹரே ராமா சொல்லுன்னு சொல்லலாம். நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய பால்காரருக்கு சொல்லலாம். நம்ம எங்கேயாவது தெரிஞ்சவங்க வேலை பார்க்குற இடத்துல நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லலாம். இப்படி யாராவது ஒரு ஆம்புலன்ஸ் யாராவது ஒருத்தர் போனாங்கனாக்க, இல்ல ஒரு அமரர் ஊர்தி நம்ம செய்கிறாருன்னா அவங்க யாருமே தெரியாத போது நம்ம அவர்களுக்காக நாம சொல்லலாம். இப்படி பல விதத்தில் பல முறையில் நம்மாலும் நாம பிரச்சாரம் செய்ய முடியும். சுவாமிகள் நம்ம குருஜி அழகா சொல்லியிருக்காரு, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும் பாகவதராக்கும் வரை என்னுடைய நாம பிரச்சார பயணம் ஓயாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப எப்ப எல்லோரும் பாகவதர் ஆகுவார்கள் என்றால், எப்பொழுதும் எல்லோரும் ஹரே ராமா சொல்லும் போது பாகவதர் ஆகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த உயரிய நோக்கம் நிறைவேற வேண்டும். அதனால நீங்க எல்லோரும் நீங்க நாமா சொல்வதோடு தயவு செஞ்சு எல்லோரும் உங்களால் முடிந்த அளவு நிறைய நாமாவை புதியவர்களுக்கு கொண்டு சேருங்கள். அதற்கு உங்களுக்கு ஏதாவது உபகரணங்கள், ஸ்டிக்கர் ஏதாவது வேணும்னா நம்ம காட் சத்சங்க நிர்வாகிகளை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு எல்லா விதமான சகாயங்களும் நாங்கள் செய்ய காத்திருக்கிறோம். இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல ஏதாவது ஒரு சத்சங்கம் ஏற்பாடு செய்யணும், கூட்டு பிரார்த்தனை ஏற்பாடு செய்யணும்னா யாரையாவது நம்ம சண்முகம் சார், முரளிதரன் சார், ஜெயந்தி மாமி இப்படி யாரையாவது நம்ம கான்டாக்ட் பண்ணோம்னாக்க அவங்க அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுப்பார்கள். இப்படி நம்ம நிறைய இடத்துல நாம பிரச்சாரம் செய்து, அதே மாதிரி சுவாமிஜி நிறைய பின்தங்கிய மக்கள் உலகத்தினுடைய ஒவ்வொரு கிராமம் ஊராக நாமத்வார், எப்படி ஹரித்வார் ஹரி மூலமாக அந்த இறைவனை அடைந்தனோ, குருத்வார் குரு மூலமாக இறைவனை அடைந்தனோ, அப்படிப்பட்ட நாமத்வார் நாமத்தின் மூலமாக இறைவனை அடையக்கூடிய ஒரு இடமாக சதா சர்வ காலமும் எந்த விதமான சடங்கு சம்பிரதாயங்கள் இல்லாமல், விதி விசேஷங்கள் இல்லாமல் அனைவரும் பொதுவாக எப்பொழுதும் நாமா சொல்லலாம் அப்படின்ற அந்த நாமத்வார் என்ற பிரார்த்தனை மையங்கள் ஏற்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அப்படி கொடுங்கையூரில் விரைவாக ஒரு நாமத்வார் ஏற்பட வேண்டும். நிறைய நாம சத்சங்கங்கள் ஏற்பட வேண்டும். எல்லோருக்கும் ஒரு ஆன்மீக சிந்தனை ஏற்பட வேண்டும். பொதுவாக ஒருத்தர் மனசால, அறிவால, மனசால, செயலால, வாக்கால ஒரு காரியம் செய்ய முடியும். மனதால் ஒரு சிந்தனை, ஒரு வாயால் ஒரு சொல், செயல், இப்படி மனது, வாக்கு, செயல் எல்லோத்திலும் ஒரு தர்ம சிந்தனை ஏற்பட்டு எல்லோரும் இந்த உலகத்தில் ஆன்மீகத்தோடு இருந்து நிறைய நாம பிரச்சாரம் நீங்கள் செய்ய உதவி. நிறைய நாமத்வார்கள், குறிப்பா கொடுங்கியூர் விரைவில் ஒரு நாமத்வார் அப்படின்ற நம்மளுடைய சுவாமிஜியுடைய அந்த கனவு லட்சியம் நிறைவேற நம்ம எல்லோருமா பிரார்த்தனை பண்ணுவோம். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இப்ப தமிழ் ஒரு பழமொழி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஊராம்புள்ளைய ஊட்டி வளர்ந்தா தன்னுள்ள தானா வரணும். இந்த உலகத்துக்காக, எல்லா ஜீவராசிகளுக்காக இருந்தாலும் நம்மளுடைய ஒரு மனசு திருப்திக்காக நம்ம இப்ப நமக்காகவும் பிரார்த்தனை பண்ணுவோம். என்ன பிரார்த்தனை பண்ணலாம்னா, இந்த உலகத்துல நம்ம தோன்றிய அனைவருக்கும் நம்ம திருப்பி சொன்ன மாதிரி சுகதுக்கம் என்பது சகஜம். நம்ம எல்லோருக்கும் வாழ்க்கையில விஷயங்கள் மாறி மாறி வரும். நிறைய தேவைகள் இருக்கும், நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும், ஏதாவது ஒரு துயரம் இருக்கலாம், ஒரு கஷ்டம் இருக்கலாம். இந்த கஷ்டங்கள் எல்லாம், துயரங்கள் எல்லாம் நிறைவேறணும், எல்லாம் நல்லா நடக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடையும் நம்ம பிரார்த்தனை பண்ணணும். பொதுவா முதல்ல நம்ம வீட்டில் நம்மளுடைய வீட்டையும் நம்மளுடைய குடும்பத்தையும் நிறைய சத்காரியங்களுக்காகவும், நல்ல நல்ல கோவில் திருப்பணிகளுக்காகவும், அந்த மாதிரி எல்லா நல்ல செலவு செஞ்சு நம்ம குழந்தைகள் நன்கு படித்து நன்கு வாழ்க்கையில செட்டில் ஆகணும் என்றும், நம்மளுடைய இப்போ நம்ம வந்திருக்கிறவங்க இல்லை நம்ம வீட்டில் இருக்கிறவங்க யாரெல்லாம் எங்கெல்லாம் வேலை செய்கிறார்களோ அவர்களுக்கு எல்லோரும் வேலையில் நல்ல சிறந்து மேலே 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 ப்ரமோஷன் கிடைக்கட்டும். யாருக்காவது இந்த கடன் தொல்லை ஏற்பட்டிருக்க வேண்டும். இலங்கையில் கடன் பட்டான் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் ராமாயணத்தில் வருது. கடன் என்பது மனசு அழிக்கக்கூடிய ஒரு விஷயம். யாருக்காவது அப்படி ஒரு கடன் தொல்லை இருந்தால் அந்த கடன் தொல்லை தீர வேண்டும் என்று பிரார்த்திப்போம்.
அதே மாதிரி நம்ம நிறைய வந்து இந்த உலகத்துல நற்காரியங்கள் நடக்கணும்ட்டு ஒரு பொது பிரார்த்தனையோட நம்மளும் அந்த நற்காரியம் செய்யக்கூடிய அந்த சிந்தனை, ஏன்னா வசதி இருந்தால் மட்டும் போதாது, வசதியோடு சேர்த்து என்ன வேண்டும், அந்த எண்ணம் நமக்கு ஏற்பட வேண்டும் என்று பிரார்த்திப்போம். அதே மாதிரி நம்ம வந்து மாதம் மும்மாறி மழை பொழிந்து நல்ல விவசாயம் செழிக்க வேண்டும், நல்ல தொழில் வளம் பெருக வேண்டும். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள், தொழிலாளர்கள், அவர்களுடைய குடும்பத்தினர் அனைவருக்கும் அனைத்து விதமான சேமங்களும் ஏற்பட வேண்டும். நம்ம எல்லோருக்கும் என்ன வேணும்? உடல் ஆரோக்கியம் வேண்டும். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். அதனால் நம்ம எல்லோருக்கும் எல்லா விதமான உடல் உபாதைகளும் இல்லாமல் எல்லோரும் ஆரோக்கியமாக சின்னதாக நடைபெற்று எல்லாரும் பிசிக்கல் ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணி ஃபிட்டா பாடியை வச்சுக்கிட்டு எந்த மருத்துவ செலவுகளும் ஏற்பட்டாம எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று, இதெல்லாம் இருந்து மனம் இருந்து நல்ல ஆரோக்கியமா இருந்து நல்ல வேலை இருந்தா கூட நைட்டு போய் படுத்தா என்ன வரணும்? தூக்கம் வரணும். தூக்கம் வரணும்னா என்ன வேண்டும்? மனசு ஆரோக்கியம் வேண்டும். அப்படிப்பட்ட அந்த மனசு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்திப்போம். அதே மாதிரி இந்த உலகத்துல வந்து நம்ம பார்க்கிறோம் இல்லையா, நம்ம சத்சங்கத்தையோ இல்லை வெளியிலையோ நிறைய பார்த்துருப்போம். சின்ன ஒரு ஊனமோ இல்லை ஒரு ஆட்டிசம் போன்ற மென்டல் டிசார்டர், அந்த மாதிரி ஒரு சின்ன நிறைய பேருக்கு அந்த பயம், டிப்ரெஷன்லாம் சொல்றாங்க. இப்படி யாருக்கும் எந்த விதமான உபாதைகளோ கஷ்டங்களோ இல்லாமல் எல்லோரும் ஆரோக்கியமாக சேமமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்திப்போம். அந்த காலங்கள், அந்த முன்பணி காலம், பின்பணி காலம், பூதர் காலம், மாறி காலம், இது எல்லா காலங்களும் அதனுடைய சரியான நேரத்தில் சரியான காரியத்தை செய்து இந்த உலகம் ரம்யமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, இப்போ நம்ம இப்போ எப்படி பிரார்த்தனை பண்ணலாம்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரார்த்தனைகளையும் நம்ம நானா சொல்லிடுவோம். அறம்பொருள் இன்பம் வீடு அப்படின்ற மாதிரி ஒரு அறம் சார்ந்த சிந்தனைகள், பிரார்த்தனைகள், பொருள்னா பைசா, இப்படி செலவுகள், இந்த மாதிரியான விஷயங்கள். இன்பம்னா நமக்கு இருக்கக்கூடிய உலக சுகங்கள், வீடுனா வீடு பேர் அடைந்தல், உயர்ந்த நிலையான முக்தி. இப்படி அந்த அறம்பொருள் இன்பம் வீடுன்ற அனைத்து விதமான பிரார்த்தனைகள். இப்போ எப்படி பிரார்த்தனை பண்ணலாம்னா, இப்போ நம்ம பொதுவாக வந்து ஒரு பெரியவங்கள்ட்ட போய் நம்ம விழுந்து காலில் விழுந்து கும்பிடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எப்படி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க? 16 பெற்ற பெருவாழ்வு வாழ்வாங்க. நம்ம கூட விளையாட்டா சொல்லுவோம், ஒரு குழந்தை 2 குழந்தைய வச்சு சமாளிக்க முடியல, 16 குழந்தைய வச்சு எப்படிங்க சமாளிக்கிறது நம்ம சொல்றோம் இல்லையா. இந்த 16ன்றது என்னன்னா 16 விதமான செல்வங்கள். இந்த ஹரே ராமன்ற மகாமந்திரத்துல எவ்வளவு வார்த்தை இருக்கு? 16 வார்த்தைகள். இந்த 16 வார்த்தைகள் கொண்ட இந்த மகாமந்திரத்தை நாம் நம்பிக்கையோடு ஜபம் செய்தோமே ஆனால் 16 செல்வங்கள் நமக்கு கிடைக்கும். அப்ப நம்ம எப்படின்னா எல்லாரும் கொஞ்ச நேரம் நேரா உட்காந்துக்கோங்க, நல்ல ஸ்ட்ரைட்டா உட்காந்து அமைதியா கண்ணை மூடிக்கங்க. எல்லாரும் கண்ணை மூடிக்கொண்டு உங்களுடைய மனது